வரவேற்பு என்ற பெயரில் பேச வந்திருக்கேன். இப்போ செலிப்ரிட்டிஸு இவ்வளோ பேர் மேடையில் இருக்காங்க. இது இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டா நான் எங்கே போகிறது? சரி, இவங்க எல்லாரும் பேசணுன்னா டைம் எங்கே போகிறது? ஸோ அதனால் இந்த படத்தினுடைய முக்கியமான சில டெக்னீஷியன்ஸை மட்டும் நான் மேடைக்கு கூப்பிட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இல்லாமல் அவங்கள கௌரவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். முதல்ல இப்படத்தின் இயக்குனர் சூரிய கதிர் அவர்களை இயக்குனர் பாக்கியராஜ் சார் அறிமுகம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய இயக்குனர்கள் இருக்கிறதுனால யாரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறதுன்னு சொல்ல இங்கே எல்லாருக்கும் சேர்ந்து அறிமுகப்படுத்துகிறோம். அவர் தான் இந்த படத்தின் இயக்குனர். 2 இயக்குனர்களில் ஒரு இயக்குனர் சூரிய கதிர் அவர்கள் என்கிட்ட வந்து 10 வருஷம் உதவியாளராக இருந்தவர். அவருக்கு என்னுடைய நன்றி. மேடையில் இடம் இல்லை, இருந்தாலும் அங்கே எங்கே நீயே இடத்த பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பெட்ரு, போங்க. அடுத்து இன்னொரு இயக்குனரான திரு கார்த்திக் அவர்களை செட்டப்பண்டியா இவர்களை அறிமுகப்படுத்துமாறு திரு பி வாசு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். படத்தின் கதாநாயகன் கனிஷ்கா அவர்களை அறிமுகப்படுத்துமாறு ஜெயம் ரவி அவர்களை அழைக்கிறேன். திரு சத்யா அவர்களை அறிமுகப்படுத்தல. அவர் ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணிட்டாரு. இருந்தாலும் உங்கள் முன் அவர்களை வரவேற்கிறேன். வரவேற்பில் மிஸ்கின், அதாவது ஃபியூச்சர் மியூசிக் டைரக்டர் மிஸ்கின் அவர்கள் வந்து அவருக்கு மரியாதை செலுத்துமாறு. எடிட்டர் ஜான் அவர்களை, அவரும் ஏற்கனவே நிறைய படம் பண்ணிட்டாரு, அவர்களை உங்கள் முன் மரியாதை செலுத்துமாறு. உங்களுக்கு அறிமுகம் இல்லை, உங்களுக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக பார்த்திபன் சார் அவர்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, மற்றும் கேமராமேன்லாம் அப்புறம் வருவாங்க. அப்புறம் நான் நன்றி சொல்ல வேண்டியது நிறைய பேருக்கு இருக்குது. முதல்ல வந்து இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு பொருள் ரீதியாக உதவியாக இருந்தது வந்து என்னுடைய கசின் விஜயகுமார் அவருடைய நண்பர்கள். அதில் வந்து ஆர்ஜிசின்னு வரும் இல்லையா, அது வந்து ரமேஷ் கிராண்ட் கிரியேஷன்ஸ், அந்த நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்க ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர்கள். அதுவும் இன்றைக்கி பொண்டாட்டிங்களோடு அவர் வந்துட்டாங்க. அதனால் ஏற்கனவே எங்கேயுமே முகம் காமிக்க மாட்டாங்க. இப்போ அவங்க முன்னாடி செந்தில் வரீங்களா மேலே? எங்கே அவர்? செந்தில் வரீங்களா? வாங்க, நான் உங்களுக்கு மரியாதை, அவங்க சார்பாக செந்தில் சார் அவர்களுக்கு மரியாதை செய்கிறேன்.
நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஜீவா சார் வந்திருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். ஜீவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆர்ஜிசியின் கார்த்திக் அவர்களை, அப்புறம் கமலக்கண்ணன், சீனிவாசன், அவங்க 3 பேரும் மேலே, அப்புறம் என்னோட கசின் விஜயகுமார். எங்க ஆர்ஜிசி வாங்க. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு துணையாக இருந்த ஆர்ஜிசிக்கு நன்றி சொல்லிவிட்டு, இது படம் எப்படி ஆரம்பித்தது அப்படின்னா, நான் கூகுள் குட்டப்பான்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண அப்போவே விக்ரமன் சார் வந்து ஒரு கதை நான் கேட்டேன், அது நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன காரணம்னா, சின்ன வயசுலேருந்து நான் வந்து கனிஷ்காவை பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம், சாரை பார்க்க போகும்போது, ஃபங்க்ஷனுக்கு போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பையன் சும்மா குழுன்னு சுட்டியாக இருப்பான். அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு, சார் நல்லா படிப்பான், டபுள் ப்ரமோஷன்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது நல்லா வளர்ந்துட்டேன். என்னப்பா ஹீரோ மாதிரி ஆகிட்டு? ஆமாம் சார், நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ரவிக்கு நீங்கள் தான் உங்கள் படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னாரு. அப்போது சும்மா சொன்னது தான். ஆனால் அது வந்து பல வருடங்கள் கழித்து அது நடந்திருக்கு. அப்போ விக்ரம் சார் வந்து ஒரு கதை கேளுங்கன்னு அனுப்பிச்சார். அவர் வந்தார். அப்போ அந்த கோவிட் பீரியட் ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் என் ஆஃபீஸில் உட்காந்து அவங்க அசிஸ்டன்ஸு, நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம். ஒரு 4 நாளில் பூஜை அப்படின்னும் போது எல்லா டைரக்டர்ஸுக்கு இப்போ இன்றைக்கி வந்திருக்க மாதிரியே இன்னும் ஜாஸ்தியாகவே எல்லாருக்குமே அவர் சொல்லிவிட்டு, அந்த பூஜை பண்ணணும் பெருசாக அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் அந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் எல்லாம் வேறு கொடுத்தாச்சு. திடீர்னு அவர் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போயிட்டார். அதில் ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க விக்ரமன் சாரும் கனிஷ்காவும். அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னங்க இதுக்கு போய் அப்செட் ஆகிறீங்க? அது இல்லைங்க, இமீடியட்டாக வேறு கதை பண்ணலாம், நானே டைரக்ட் பண்ணுறேன், இல்லைனா என் அசிஸ்டன்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கதைகள் கேட்டு, அந்த கதையில் நானும் வந்து விக்ரமன் சாரம் கேட்டு, அதில் ஒரு கதை வந்து எங்களுக்கு சுமாராக தான் பட்டுது. ஆனால் அந்த கதையை வந்து சூரிய கதிர், அந்த கார்த்திகெல்லாம் உட்காந்து வந்து அந்த ஸ்க்ரீன் பிளேவே டோட்டலாக மாற்றி, அந்த கதையாசிரியருக்கெல்லாம் பணம் கொடுத்தாச்சு சார், பக்கீரா சார். அந்த கதையாசிரியர் கூப்பிட்டு அவருக்கு ஃபுல் லாங்குவேஜுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா அந்த கதையை வச்சு இவங்க அந்த கதையாசிரியர் வந்து எங்கள் படத்தை பார்த்துட்டு, சார் இது நான் பண்ண கதையே இல்லையே சார்ன்னு சொல்கிற அளவுக்கு அது வேறு மாதிரி ஆயிடுச்சு சார், இன்னும் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு இவங்க அந்த கதையை பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த படம். இதில் நான் வந்து முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது திரு சரத்குமார் அவர்கள். ஏன்னா நான் வந்து ஒரு 10 படம் அவர் ஹீரோவை வச்சு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என்னோட முதல் படத்தில் அவர் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தா கூட அதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவான ரோல். அதில் அந்த ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வருவார்.
ஆனால் அவர் தான் வில்லன் மாதிரி தெரியும், ஆனால் அது பாசிட்டிவான ரோல். அந்த படத்துலேருந்து நான் கண்டினியூஸாக ஒரு 10 படம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ அவரை போய் கேட்குறேன், இது மாதிரி நான் என் கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறேன். அப்படியா சார், ஓகே. ஹீரோ சார், நான் இப்போ ஹீரோவாக புக் பண்ண வரல, ஹீரோ கூட வர மாதிரி ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர். ஆனால் அப்படியே ஒரு மாதிரி அவர் ஒரு மாதிரியே பார்த்தார். இல்லை சார், விக்ரமன் சார் பையன் தான் ஹீரோ. ஓகே ஓகே அப்படின்ட்டார். ஏன்னா விக்ரமன் சாருடைய சூரிய வம்சமும் அவரும் விக்ரமன் சாரும் ரொம்ப ஃப்ரெண்டு, அதையும் அவரால் மறக்க முடியாது. அதனால் எனக்கும் விக்ரமன் சாருக்கும் அவர் நட்பு பாராட்டி அந்த படத்தில் வந்து ஒரு அருமையான கேரக்டர், நல்ல ரொம்ப தட் இஸ் கோஆப்ரேஷனோட இந்த படத்தை முடித்து கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் லைக் கௌதம் வாசுதேவ மேனன், லைக் சமுத்திரக்கனி, இவங்க எல்லாமே வந்து இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கு காரணம் கட்டாயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற வரிசைகள், பட வரிசைகள் நிறைய இருக்குது. அதில் வந்து எல்லாத்தையும் மீறி எப்படி செய்யணும்னு அவசியம் இல்லையே. ஆனால் அந்த கதையை கேட்டு, அந்த கேரக்டர் கேட்டு அவங்க நல்லா இருக்குன்றதுனால ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு சமுத்திரக்கனி சார் அவர்களுக்கும் கௌதம் வாசுதேவன் மேனன் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் சித்தாரா, இதில் என்னென்னா சித்தாரா வந்து அம்மா வேணும்னு ரொம்ப பிடிவாதமாக சொன்னாங்க. எனக்கு ஒரு விக்ரமன் சாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா விக்ரமன் சார் பண்ண புது வசனத்தில் அவங்க தான் ஹீரோயின். அந்த படத்தில் நானும் ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் வந்து சித்தாரா வந்து ஹீரோயின். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய முதல் படத்துலையும் புரியாத புதிர் படத்துலையும் சித்தாரா ஒரு நல்ல ஃப்ளாஷ்பேக் ஹீரோயின். தானு சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ அப்படி தான் சித்தாரா உள்ளே வந்தாங்க. அவங்களும் வந்து முகம் கோணாமல், நம்ம வந்து ஒரு ஹீரோயினாக வச்சு படம் எடுத்த ரவிக்குமாரும் விக்ரமன் சாரும் இப்போ நம்மளை அம்மா கேரக்டருக்கு கூப்பிட்றாங்கன்னு கொஞ்சம் கூட பால் மாறாமல் இந்த படத்தில் நடித்தாங்க. ஒரே போட்டியாக இருக்குது, நான் நிற்கிறேன் நீ நிற்கிறேன்னு. எல்லாருமே வாழ்க்கையில் நிற்கணும்னு தான் இப்போ வந்திருக்கோம். நம்ம கம்பெனியா இதே அட்வான்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். சௌத்ரி சார் வர முடியல, அவர் வந்து வைசாக்கோ இங்கே போயிருக்காரு. அதனால் கண்டிப்பாக ஜீவா வந்துடும் அப்படின்னாப்புல ஜீவா வந்துட்டார். நன்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே வந்திருக்கவங்க பேரெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி பாராட்டினேன்னா அதுவே ரொம்ப லேட் ஆகிடும். அப்புறம் சூரிய கதிர் கார்த்திக் வந்து இந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறேன் என்னுடைய அசிஸ்டன்ஸ்ன்றதுனால. ஏன்னா இப்போ புதுசாக இன்னொருத்தரை நம்பி அவன் திடீர்னு ஓடி போய் மறுபடியும் வேற எவனை பிடிச்சிக்கிறதுக்கு நம்ம அசிஸ்டன்ஸ் டாய் செய்யடா அப்படின்னா செய்ய போகிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் நான் எது சொன்ன அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, விக்ரமன் சாருக்கும் பிடிச்சது. அதுக்கப்புறமா அந்த ஷூட்டிங்க்கு நான் நிஜமாவே அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னு நான் போய் ஒரு நாள் கூட பார்க்கவே இல்லை. இது வந்து அவங்களுக்கும் தெரியும். சரத்குமார் சாரை பார்க்கணுமே மரியாதை நிமித்தமாக அப்படின்ட்டு அவரை பார்க்கறதுக்கு ஒரு நாளும், சமுத்திரக்கனி சார் மரியாதை நிமித்தமாக பார்க்கணுன்னு ஒரு நாளும், கௌதம் வாசுதேவன் சாரை பார்க்கணுமேன்ட்டு மரியாதைக்கு ஒரு நாளும், சித்தாராவை பார்க்கணும்னு பூஜை அன்னைக்கே பார்த்துட்டேன். ஸோ இது வந்து இப்படி தான் அவங்கள மட்டும் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். அந்த 4 பேர் மட்டும் பார்த்துட்டு வந்தேன் தவிர ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து நான் வேடிக்கை பார்க்க அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நான் கேட்கல. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையாக கேட்பேன் எப்படி பண்ணுறாங்கன்னு. சரஜியில் பின்றானுங்க சார் உங்க ஆளுங்க அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் கௌதம் வாசுதேவன் தே வெரி கிளியர் அவங்க வந்து என்ன வேணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரிப்பீட்டடாக எந்த ஷார்ட்ஸுமே எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பாராட்டினாங்க. ஸோ இப்படி ஒரு முடிவு வாங்கப்பா. ஸோ இப்படி நிறைய இது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. இதில் என்னென்னா 2 பேர், ஒருத்தன் குண்டா இருப்பான், ஒருத்தன் ஒல்லியாக இருப்பான். அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள கேரக்டர்ஸ் அதே மாதிரி தான், டோட்டல் ஆப்போசிட். ஒருத்தன் வந்து டஃப் கை, அந்த சூரிய கதிர் குண்டா இருக்கிறவன், அவனுக்கு வேணுன்றது வேணும், அது எதுவாக இருந்தாலும் அவன் வந்து அது ஒரு மீறி இல்லை அது வேண்டான்னு கொஞ்சம் வேறு மாதிரி சொன்னால் அவன் வந்து டிஸ்கஷன்லேயே அப்படி தான்.
ரொம்ப சத்தமாக பேசி எல்லாம் ஆர்கியூ பண்ணுவான். ரே என்னடா அது சீன், அது எத்தனையோ படத்தில் வந்துச்சு சார். என்னென்ன இல்லை சார் நல்லா இருக்குது சார், இங்கே எது பிடிச்சிடும் பயங்கரமாக கத்துவான். திடீர்னு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்கும் அவனுக்கு. ஐயோ என்ன இவனை தனியாக விடக்கூடாதுன்னு சொல்லி இவனை கூட்ட இவன் வந்து டேய் அந்த சீன் வேணாம், சரி சார் உடனே வேணாண்டுவான். டைரக்ட் வேணான்ட்டார் விடுங்கப்பா, அதுக்கப்புறம் வேறு பார்த்துக்கிட்டா போச்சு அப்படின்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுற ஆள். ஸோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுற ஆள். இவன் டஃப்பாக இருக்கிறவன் அவன் வந்து சாஃப்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் சேரும்போது இவங்களுக்குள்ள சண்டையே வர்றது. ஏன்னா இவங்க 10 வருஷமாக என் கூட ஒர்க் பண்ணும்போது இருந்த ஃப்ரெண்ட்ஸு. ஆதவன்லேருந்து பண்ணுறீங்களா, ஆதவன் படத்துலேருந்து சூர்யாவும் அந்த குண்டா இருக்கார்ல சூரிய கதிர், இவர் வந்து அப்போ ரொம்ப ஒல்லியாக இருந்தார். எப்படின்னா ஆர்டிஸ்ட் சூர்யாவும் இந்த கதிரும் வந்து ஜிம் மேட்ஸ் அவங்க. ஸோ அப்படி ரெகுலராக ஜிம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பைனல் கார்டில் ஒரு அடிப்பட்டது. அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் மெடிசன்னால இப்படி ஆயிடுச்சு. சீக்கிரம் சரியாயிடும், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும். அந்த வாழ்த்துக்களும் சேர்த்து கொடுத்துருங்க. இந்த படத்தின் இந்த ட்ரெய்லருடைய ட்ரெய்லர் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆடியோ. இந்த இன்றைய கதாநாயகன் சத்யா அவர் வந்து ரொம்ப அருமையாக பாட்டுகள் போட்டிருக்காரு. என்ன படத்துக்கு மீறி வந்து எங்கேயுமே புகுத்துற மாதிரி எதுவுமே எந்த காட்சியும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த சாங்கு வந்து மாண்டேஜ் சாங்ஸ் தான். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சோம் அந்த சாங்ஸ். இன்னொரு சாங் இருக்குது, அப்பா சாங். அந்த அப்பா சாங்கை பற்றி நான் சொல்லணும், பட் அது வந்து இப்போ சொல்ல வேணாம், படம் ரிலீஸுக்கு அப்புறம் அப்படின்ட்டு டைரக்டர் சூரிய கதிர் வந்து ஷார்ப்பாக சொல்லிட்டார். சார் இதை பற்றி சொல்லாதீங்க, அதை போடாதீங்க அப்படின்ட்டார். சரி ஓகே, அவருக்கு தெரியும் அந்த கதை, எனக்கும் தெரியும். சரி ஓகே, புது பசங்க சொல்கிறத நம்ம கேட்டாகணும் இல்லையா, ஏன்னா நிறைய புது டைரக்டர்ஸ் படம்லாம் நான் நடிக்கிறேன். அதனால் சரின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் அந்த படத்து அந்த பாட்டினுடைய ஒரு பல்லவி மட்டும் நான் வந்து என்ன பண்ணேன், என்ன டைரக்டர்ஸ் யூனியன் வந்து கலைஞர் விழாவில் பண்ண சொன்னாங்க, கலைஞர் 100ன்ட்டு. அதில் நான் ஒரு போர்ஷன் பண்ணி கொடுத்தேன், ஒரு 10 அவதாரம், தசாவதாரம் அப்படின்ட்டு. அதில் எண்டில் கலைஞர் சாகும்போது செத்ததுக்கப்புறமா அந்த ஊர்வலம் போகும்போது அந்த சாங்கை போட்டு விட்டேன். அப்படியே அது எண்டில் சைலண்ட் ஆகி சிஎம்லேருந்து அவங்க ஒய்ஃப்லேருந்து உதயிலேருந்து நிறைய பேர் அங்கே மினிஸ்டர்ஸு எல்லாருமே வந்து அப்படியே கண்டெல்லாம் கலங்கிடுச்சு. இதெல்லாம் நான் டைட் ஷாட்டில் பார்க்குறேன், ஏன்னா எவ்வளோ இம்பேக்டாக இருக்குது இந்த சாங் அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு அந்த சாங்கு. ஸோ பின்னாடி உங்களுக்கு இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அந்த வந்து சாங் வரும். அந்த நான் கை தட்டணுன்னு தண்டிட்டுங்க, நல்லா தட்டினதானடா மற்றவங்க தட்டுவாங்க, என்னங்கடா நீ. ஸோ அவன் டிஎம்கேன்னு நினைக்கிறேன், அதனால் இல்லையா. சரி போதுண்டான்றீங்களா. இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்லணும், அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஜெயம் ரவி வந்து எனக்கு இன்றைக்கி வந்து ஹீரோவை அறிமுகப்படுத்துறது வந்து எனக்கு ஒரு சின்ன சென்டிமெண்ட்டு, அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஜெயம் ரவி இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. நாங்கள் வந்து தசாவதாரமா இல்லை ஏதோ பஞ்சதந்திரமா இல்லை தெனாலி படம் ஷூட்டிங்கு. கமல் சார் வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, கிளாப் கொடுக்குறாரு, நான் கேமரா ஆன் பண்ணுறேன். அப்படி தான் இவர் இன்ட்ரடியூஸ் ஆனார் தெனாலியும் போது. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து விக்ரமன் சார் பையனை வந்து இவர் லான்ச் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜீவா வந்து சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் சிவா சார்லேருந்து பார்த்திபன் சார் வந்து அவர் அடிக்கடி என் கூட மெசேஜில் பேசுவார். அந்த மெசேஜ் எல்லாமே புதுமையாக இருக்கும். அது அவர் கொடுத்த ஐட்டங்கள் நிறைய இருக்குண்ணே, அதெல்லாம் டேபிளில் வச்சுரு, ஐட்டமெல்லாம் டேபிளில் வைக்காதப்பா அப்படின்னா. ஸோ பஞ்சஸ் கிங் அவர், அப்புறம் மிஸ்கின், அப்புறம் எல்லாருமே ஜவஹர், இங்கேருந்து எனக்கு ரொம்ப கிளாராக இருக்குது. பாக்யராஜ் சார், பிவாசு சார், எல்லாம் தானு சார், அது பக்கம் சிவா வந்து இப்போ தான் ஒரு படத்தில் அவர் படத்தில் ஒரு 4 நாளோ 5 நாளோ கோவா ஒரு ஷெட்யூல், இங்கே சென்னையில் ஒரு ஷெட்யூல். பார்க்குறதுக்கு அப்படி பயங்கரமான அப்படி பார்த்தோன்னே எல்லாரும் பயந்து அலற மாதிரி இருக்குது. ஆனால் குழந்த மாதிரி பேசுகிறாரு, குழந்தை மாதிரி அவர் வந்து எல்லார்கிட்டையும் வேலை வாங்குறாரு. டைலாக் பேப்பர்லாம் வந்து சும்மா ஒரு பேப்பரில் அவர் பேக்கெட்டில் தான் இருக்கும் அன்றைக்கி சீன் மட்டும். அதை மட்டும் பார்த்துட்டு இதை சொல்லுங்கள் சார், உங்களுக்கு வசதியாக கொஞ்சம் அந்த கண்டென்ட் மாறாமல் மாற்றி சொல்லுங்க சார் இப்போ சார் அப்படின்ட்டு. என்ன ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னீஷியன்னா, அவ்வளோ ஒரு மைண்டில் வந்து எடிட்டிங் நாலேஜ், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன் எல்லாருக்குமே. எடிட்டிங் நாலேஜ், அதாவது அங்கே வரும்போது அங்கேருந்து கட்டுன்னு வரும் சார், நான் அது முடியல சார் அப்படின்னு. இல்லை இது அடுத்த ஷாட்டில் அது வருது அங்கே, அதனால் இங்கே கட் பண்ணிட்டா தான் சரியாக இருக்கும், ஏன்னா ஸ்டெப்ஸு முடிஞ்சிருச்சு.
ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது சிவா சார்னுடைய இது. அந்த அவரோட ஒர்க் பண்ணதுனால அது தெரிஞ்சது. அந்த மாதிரி ஜவஹர் வந்து எனக்கு மதில்னு ஒரு படம் என்ன லீட் ரோலாக வச்சு அவர் பண்ணார். அதுவும் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது ஜீயில். அது வெப் ஃபிலிமு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே வந்து வாழ்த்த வந்த அனைவருக்கும். ஸோ டைம் இருக்காம்மா? யாராவது 4 பேரை கூப்பிடலாமா? இல்லை 40 பேரையும் கூட கூப்பிடுவோம். அது பொறுத்து இருக்குது யாரை நான் சொல்கிறேன் யாரை கடைசியாக கூப்பிட்றதுன்னு. அப்போ பெல் அடி ஒரு பெல் ஒன்று கொடுத்துருங்க, நான் டைம் ஒன்று அடிச்சுக்கிறேன். ஓகே, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இப்பொழுது மேடையில் பேசுவதற்கு இயக்குனர் தேசிங் பெரியசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எந்த ஆர்டரில் மேலே மாடிக்கு வந்தாங்களோ அந்த ஆர்டரில் கூப்பிட்றாங்க. யாரை வந்து என்ன முன்னாடி கூப்பிடல என்ன பின்னாடி கூப்பிடலன்னு தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க. நீ கவலை இல்லாமல் கூப்பிடுமா. தனியாக சொல்லணும்னு நினச்சேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கல. இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இருக்கிற ஸ்டேஜில் நான் வந்து பேசுகிறதே வந்து கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கேன். அட்லீஸ்ட் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே எவ்வளோ போராட்டங்களை சந்தித்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியும். ஆனால் விக்ரமன் சார் கூட நான் ரெகுலராக இப்போ பேசிகிட்டு இருந்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. விஜய் கனிஷ்கா சூப்பராக இருக்கார். ஒரு ஹீரோவாக அறிமுகமாகாமல் ஒரு கேரக்டர் அறிமுகமாக இருக்கார் அப்படின்னு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. பல முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. கௌதம் சார் இருக்கார், சரத்குமார் சார் இருக்கார், சமுத்திரகனி சார் இருக்கார். அதில் இவரும் ஒரு முக்கியமான கேரக்டராக பண்ணியிருக்காருங்கிறது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். சாருடைய 2 சாங்ஸ் சூப்பராக இருந்தது. சார் ட்ரெய்லர் மியூசிக் நல்லது, சாங்ஸும் சூப்பராக இருந்தது. ஃபண்டாஸ்டிக். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்ஸ். குறுக்கிறதுக்கு மன்னிக்கும். ஒரு சிலர் வந்து வேறு வேலைகளுக்கு அர்ஜென்ட்டாக போகிறதுனால முதல்ல ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாம். டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர், ஹீரோ சென்டருக்கு வரவும் ஆடியோ ரிலீஸை இங்கே இருக்கும் பெரியவர் அனைவர்கள் முன்னிலையிலும் வாங்க. நடிகர்கள் ஜீவா அண்ட் ஜெயம் ரவி வெளியிட டைரக்டர் பார்த்திபன் சார் அண்ட் சிவா சார் பெற்றுக்கொள்வார்கள். மிஸ்கின் எல்லார் முன்னிலையிலும் இந்த ஆடியோ ரிலீஸுக்கு மியூசிக் லேபிளில் வாங்கின ட்ரெண்ட் மியூசிக்கில் இருந்து அவருடைய ஜிதேஷ் அவர் மேடையை கிடைக்கிறோம். நல்லா பலமாவே கை தட்டலாமே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஸ்டேஜில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டார் வார்ஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரிகிங்காக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டைரக்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு சார். சத்யா சார், விஜய் கனிஷ்கா சார், வெல்கம். உங்கள்கிட்ட ஒரு அழகான ஒரு ஸ்பார்க் இருக்குது, அது எனக்கு ஐ கேன் ஐடென்டிஃபை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காலை வணக்கம். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும். நான் ட்ரைலர் பார்க்கல, நான் ஈவினிங் பார்த்துருவேன். ரொம்ப அழகான பேர் கனிஷ்கா. ஒரு அரசனுடைய மகாபுருஷனுடைய பேர் வந்து அவர் தந்தை வச்சுருக்காரு. விக்ரமன் சாருடைய டைட்டில்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சது புது வசந்தமும் வானத்து போல அப்படின்றது. இந்த மாதிரி டைட்டில் எங்களால் யோசிக்க முடியுமான்னு தெரில. ஆக்சுவலாக
பியூட்டிஃபுல் டைட்டில். நான் பழகிய சினிமாக்காரர்களே எப்பொழுதுமே எளிமையாகவும் அழகாகவும் பழகிறவர் வந்து நம்ம ரவிக்குமார் சார். எனக்கு 25 வருஷமாக அப்படியே பார்ப்பேன். எப்போயாவது ஒரு வருஷத்துக்கு 2 தடவை தான் மீட் பண்ணுவேன். அவ்வளோ எளிமையாக, அவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வெரி எக்ஸ்ட்ரானரி. நான் அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன். ட்ரெயினில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன். கெட்ட கேரக்டர் தான் எழுதியிருக்கேன் அவருக்கு ஆக்சுவலாக. ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் அப்புறம் எங்களோட குரு கதிர் சாரை பார்த்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குருக்கள் இருக்காங்க. நான் வாழ்நாளில் வந்து எப்பயாவது ஒரு தருணம் தான் இந்த மாதிரி எல்லா குருக்களையும் பார்க்க முடியும். நான் ஒரு புத்தக கடையில் ஒர்க் பண்ணும்போது என் குரு என்னை அடையாளப்படுத்தி என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போனார். அவருக்கு ஒரு கிளாப் அடிங்க கதிர் சார். அவர் என்னை கூப்பிட்டு போகலன்னா இன்றைக்கி நான் அந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன் ஆக்சுவலாக. அவர் வந்து அவர் குரு பாக்யராஜை பற்றி எப்பயுமே சொல்லுவார். அவருக்கு ஒரு பெரிய கிளாப் அடிங்க. ஒரு குரு இன்னொரு குருவை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு தொடர்ச்சி வந்து ரொம்ப அழகானது. அப்படி தான் கனிஷ்கா நீயும் வரணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நான் வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து சரத்குமார் சார் இருந்தார் ஆக்சுவலாக. டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சார். ஏதோ துருன்னு இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன் ஆக்சுவலி. இங்கே வான்னு கூப்பிட்டு அவருடைய அப்போ ஒரு பெரிய செல் வச்சுருப்பார் ஆக்சுவலி. அந்த செல்லை கலையில் கொடுத்து பத்திரமா வச்சுக்க அப்படிம்பார். ஒரு வேளை என்னை மட்டும் தான் நம்பியிருக்கான்னு நினைக்கிறேன் அந்த டைமில். அந்த செல்லு பெரிய செல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. அப்புறம் கூடவே இருப்பேன் ஆக்சுவலாக. கூடவே இருந்து அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு 13 சீன் எழுதுறதுக்கு எனக்கு வந்து வின்சென்ட் செல்வா என்னுடைய குரு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ வந்து நான் சரத்குமார் சார்ட்ட ரொம்ப அவ்வளோ அன்போடு பழகுவார். அவருக்காக எழுதுனது தான் நான் ஒரு கதை தான் துப்பறிவாளனாக மாறிச்சு ஆக்சுவலி. அவருக்கு நான் வந்து சங்கர்லால் துப்பறிகிறார்னு ஒரு கதை எழுதினேன். அது ஏதோ ஒரு வகையில் அந்த கதையை வந்து என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் அது விஷாலுக்கு போயிட்டு துப்பறிவாளனாக மாறிச்சு ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் இங்கே நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். போன மேடையில் வந்து நான் வந்து சினிமாவுக்கு போங்க, கோயிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக எடுத்துக்கிட்டாங்க. ஐயா, கோவில்ன்றது நான் சர்ச்சும் மசூதியும் சேர்த்து தான் சொன்னேன். நான் நான் பிறந்த குடும்பம் ஒரு இந்து குடும்பம், நான் வளர்ந்த குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம், நான் கல்யாணம் செய்த மனைவி ஒரு கிறிஸ்டியன் ஆக்சுவலி. நான் ஏன் கோவிலுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது, கோவிலுக்கு காலையிலே போயிடுறீங்க. காலைல எந்திரிச்ச உடனே அம்மாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே அப்பாவை பார்க்குறோம், காலைல எந்திரிச்ச உடனே நம்மளுடைய உறவுகளை பார்க்குறோம். கோவில் தான் அது ஆக்சுவலாக. நான் ஏன் தியேட்டருக்கு போகணும்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி தியேட்டர் வெறிச்சோடி கிடக்கு. இது வந்து நிஜம். இது நிஜம். ஏன் அப்படின்னா எல்லாருமே எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு வீடியோக்குள்ளே, ஒரு செல்லுக்குள்ளே, ஒரு ரிமோட் கண்ட்ரோலுக்குள்ளே வந்து ஒரு வினாடிக்கு 30 சேனலை மாற்றக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. அப்போ நம்ம தியேட்டரை வந்து மறந்துடும். இப்போ பாருங்கள், நீங்கள் காலையில் இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே கனிஷ்காவுடைய நண்பர்கள் தனியாக அவனுக்கு வந்து ஹோலர் பண்ணி கைத்தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆக்சுவலாக. இது எவ்வளோ பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. நான் ஏன் கோவில், சர்ச்சு, மசூதியை விட தியேட்டர் முக்கியம் அப்படின்றது எப்படி சொல்லணும்னா, ஒரு சினிமா ஒரே ஒரு காட்சி பார்க்குறேன். பாக்யராஜ் சார் படத்தில் வந்து அவர் பிரிஞ்சு போகிறாரு. அப்போ தன்னுடைய காதலி அங்கேருந்து பாடுறான். எனக்கு அப்போ வந்து என்ன வயசுன்னு தெரில. அந்த புதிய வார்ப்புகள் படத்தில் எனக்கு வந்து ஒரு 12 வயசு 13 வயசு இருக்கும். காதல்னால் என்னன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு காதலன் பிரிந்து போவதை பார்த்து அவள் மேலே ஒரு சாங் வருது. இந்த கிரேட் ஜீனியஸ் இளையராஜா அதை பண்ணியிருக்காரு, இதயம் போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டை கேட்கலன்னா நான் வந்து இன்றைக்கி இந்த மேடையில் இருந்திருக்க மாட்டேன்னு. கதிர் சார் படத்தில் வந்து ஒரு சீன் வரும். தன் காதலியை எவ்வளோ நேசிக்கிறான்னா சொல்ல முடியாது. காதலை ஒரு பெரிய மனசுக்குள்ளே ஒரு பெரிய இருக்கும். சொன்னால் ஒரு வேளை நிராகரிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்கார்ந்துருந்த அந்த சேரில் போயிட்டு அவள் எந்திரிச்சு போன மாதிரி உட்காருவான். ஆக்சுவலாக காதலை மிக எளிமையாகவும் வலிமையாகவும் அழகாகவும் சொன்னவர் எங்கள் குரு ஆக்சுவலி.
நான் ஏன் கோவிலுக்கு போகிறது, சர்ச்சுக்கு போகிறது, மசூதிக்கு போகிறத விட கோவிலுக்கு போகிறது, தியேட்டருக்கு போகணுன்னு சொல்கிறேன்னா, மகேந்திரன் ஒரு படத்தில் எழுதுகிறாரு கடைசி காட்சியில், மோசமான மனிதன் வாழ்நாள் முழுவதும் மோசமாக இருந்து கொண்டே இருக்கிறான். அவன் கடைசி நாள் வந்து அந்த ஊரே அவனை நின்றுக்கிட்டு இருக்கு கொலை செய்யணும்னு. அந்த கொலைகாரன் சொல்கிறான், அந்த மோசமான மனிதன் சொல்கிறான், எனக்கு என் வாழ்க்கையில் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன், எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துட்டேன், ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது இன்றைக்கி ஒட்டுமொத்த ஊருக்காரனையும் நான் கெட்டவனாக மாற்றிட்டேனேன்னு சொல்கிறான். கொலை செய்து விட்டு, தன் காதலனுக்காக கொலை செய்து விட்டு பல வருடங்கள் ஜெயிலில் இருந்து அவள் ஒரு படகுல வந்து இறங்குறான். அவள் அந்த படகுலேருந்து இறங்கி, அந்த ஓடத்துலேருந்து இறங்கி அந்த கரையில் கால் வைக்கும்போது அவளுக்காக 20 வருஷம் காத்திருந்த, நோய்வாய்ப்பட்டு படுக்கையோடு இருந்த அந்த மனிதனுக்கு நெஞ்சு துடிக்குது ஐயா. பாரத ராஜா எழுதினார் பார்த்தீங்க, அதுதான் என் கோவில்னு சொல்கிறேன், அதுதான் சர்ச்சுன்றேன், அதுதான் மசூதின்றேன். இறைவனை மறுக்க முடியாது. நான் மிகச்சிறந்த இறைவனை மறுப்பாளர்களை நான் வாழ்நாளில் பார்த்திருக்கிறேன். எஸ்விஆர் போன்ற அவர்களை நான் 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 கும்பிட்டு கொண்டு இருக்கிறேன். நான் சொன்னது, ஒரு 2 பேரை உட்காந்து ஒரு வீட்டில் டிவி பார்க்கலாம், ஆனால் ஒரு பெரிய ஸ்பெக்டக்கல், ஒரு தோனி ஆடுறதை வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான போய் நேராக பார்த்தா தான் அது ஒரு பெரிய செலிப்ரேஷன். அது மாதிரி முதல் செலிப்ரேஷன் வந்து தியேட்டர். ஒரு 5000 வருஷத்துக்கு முந்தி கிரீக் தியேட்டரில் இது வரைக்கும் 9000 நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறான். மொத்தம் 33 தியேட்டர் பிளே தான் இப்போ அவைலபிள் இருக்குது எக்ஸ்டென்ட்டாக. அப்போ எத்தனை பேர் வந்து பார்ப்பாங்களாம்? 16000 பேர் வந்து தியேட்டரை பார்ப்பாங்களாம். ஏன் தியேட்டர் போகணும் அப்படின்றது வந்து எப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நம்ம எவ்வளவு உறவுகளை தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி என்ன ரொம்ப அழகானதுன்னா, இந்த விக்ரமன் சாரும் இன்றைக்கி வந்து கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்தோடனே இந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 தெய்வங்களுக்காக தான். ஆக்சுவலாக கோவிலில் மட்டும், மசூதியில் மட்டும், சர்ச்சில் மட்டும் தெய்வங்கள் இல்லையா, மிகப்பெரிய எழுத்தாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர். வானத்தை போல அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு கலைஞன் மட்டும்தாங்க எழுத முடியும். ஒரு பொயட்ரிங்க அது. வானத்தை போல வாழுங்கடான்னு சொல்கிறான். வாழ்க்கையில் எப்பொழுதும் சோகங்கள் இருக்கும், புது வசந்தம் வீசும் ஐயா அப்படின்னு சொல்கிறான். ஒரு எழுத்தாளனும் ஒரு திரைப்பட சிற்பியும் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். கோவிலும் சர்ச்சும் மசூதியும் ஸ்பிரிச்சுவல் என்கொயரி பண்ணுறது, சினிமா தியேட்டர்கள் மாரல் என்கொயரி பண்ணுறது. இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் என்கொயரியோட மாரல் என்கொயரி தேவைன்னு கேட்குறேன். அதுக்காக தான் நான் லாஸ்ட் டைம் அப்படி சொன்னேன். அதாவது ஒட்டுமொத்தமாக ஒரு மேடையில் பேசும்போது 10 நிமிஷத்தில் ரொம்ப பேச முடியாது, விலாவரியாக பேச முடியாது. அதை தட்டையாக எடுத்துக்கொண்டு, ஒத்தை கருத்தாக எடுத்துக்கொண்டு அதை அப்படி சாடாதீங்கய்யா. என்னுடைய படங்கள் தேவதைகளையும் மகா மனிதர்களையும் மட்டுமே சொல்லி கொண்டிருக்கின்றன. இங்கே இருக்க எல்லாருமே அப்படித்தான். இன்றைக்கி நான் வந்தது 3 தடவை எனக்கு விக்ரமன் சார் எவ்வளோ பெரிய டைரக்டர், எனக்கு 3 தடவை அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு, கால் பண்ணுறாரு. அப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் சார், இது மிக அழகான ஒரு மேடை. பார்த்திபன் சார் வந்து கேட்டார், என்ன பேச போகிறீங்கன்னு நான் யோசிக்கிறேன்னு கேட்டார். நான் பார்த்திபன் சாரை பற்றி என்னுடைய லாஸ்ட் பர்த்டேக்கு நான் கூப்பிட்டேன். பார்த்திபன் சார் வந்து ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பதிவு போட்டிருந்தார். அந்த பதிவில் நான் இன்னமும் அவரை தவறாக பேசியதாகவும், அது என் கூட இருந்த ஒரு மனிதர் அவர்கிட்ட போய் சொல்லி உங்களை பற்றி தவறாக பேசிட்டார் அப்படின்னால ரொம்ப வருத்தம் அடைந்தாலும் சொல்லியிருந்தார். அவர் இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன். ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம் ஐயா. நான் தனி அலையில் இருக்கும் பொழுது நான் இளையராஜாவையும் மணிரத்னத்தையும் விமர்சிக்கிறதுக்கு தகுதி எனக்கு இருக்க, உரிமை இருக்குது. நம்ம வீட்டில் எல்லாரும் பண்ணுறது தான். நான் என்ன பேசுனேன்னு தெரியல, ஆனால் உங்கள் புதிய பாதையை நான் எப்பொழுதுமே நான் கோவிலாக கும்பிட்டு கொண்டே இருப்பேன் ஐயா. நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா. ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் ஒரு கடவுள் தான். ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன். அப்படி பேசியிருக்க மாட்டேன்.
ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதனிடம் போயிட்டு அவன் இப்படி பேசினான் அப்படி பேசினான்னு தயவுசெய்து நம்பாதீங்க. அவன் கடுமையான கோழை. அவன் என்னிடம் எந்திரித்து நான் தப்பாக பேசும்போது நீ தப்பாக பேசிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் நல்லவன். ஸோ கோழைகளின் வார்த்தைகளை நம்பாதீர்கள். நான் சொன்னேன்னா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களை நான் வந்து உங்கள் படங்களை விமர்சிக்கிறதுக்கு என் தனி அறையில் எனக்கு உரிமை இருக்குது. கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து ஜாலியாக எடுப்பார் அப்படின்றது எனக்கு உரிமை இருக்குது. மிஷ்கின் வந்து பிளாக்காகவே எடுப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. பெரிய மயிர் மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. நேரில் பேசும்போது நம்மலாம் ரொம்ப சொந்தக்காரங்க, நம்மலாம் வந்து குடும்பத்தை தான். ஸோ அதனால் இதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு மாலை இது, காலை. கனிஷ்கா, உனக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பெரிய பெரிய ஆளுங்களாம் உன்னை வாழ்த்திருக்காங்க. நான் ட்ரைலர் பார்க்கல, நிச்சயம் இந்த படம் நல்லா வரும். ஏன்னா இந்த 2 கிரேட் சோல்ஸு உன் பின்னாடி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இயக்குநர்களுக்கு வாழ்த்துக்கள், சத்யாவுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். எல்லோரும் போய் தியேட்டரில் பார்க்கணும். தயவுசெய்து ரிமோட் கண்ட்ரோலில் பார்க்காதீங்க, தியேட்டரில் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு சினிமா ஏன் ரொம்ப அழகானது அப்படின்னு சொல்கிறேன்னா, அமர் சிங் சமிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு படம், அதில் வந்து ஏஆர் ரஹ்மானுடைய ஒரு பாட்டு, கரோ அப்படின்னு ஒரு பாட்டு, 10 நாள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். அது எப்படி தெரியுமா இருக்குது எனக்கு? சின்ன வயசில் வந்து எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு வந்து வெள்ளை அடிச்சிருவாங்க. வெள்ளை அடிச்சு உட்காந்துருக்கும்போது எல்லாம் பார்த்தா எல்லாம் வெள்ளையாக இருக்கும், நம்ம மட்டும் உள்ள அழுக்காக இருப்போம். ஒரு இசைக்கலைஞன் ஒரு எக்ஸ்ட்ரானரியான நோட்ஸை கொண்டு கோர்த்து ஒரு எக்ஸ்ட்ரானரியாக மியூசிக் போட்டிருக்கான். இந்த டிக்கேடின் மிகச்சிறந்த பாடல் நான் சொல்லுவேன். அந்த பாட்டை கேளுங்கன்னு கேட்பேன். இதுதான் சொல்கிறேன், கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கு மட்டும் போகணுன்னு போங்க, தியேட்டருக்கு அடிக்கடி போங்க. தேங்க்யூ ஸோ மச். பேசவே வராது. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ட்ரைலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது. விஜய் கனிஷ்கா வந்து ரொம்ப அழகாக ஸ்டைலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கார். பெரிய ஹிட் லிஸ்ட் படங்கிறது அந்த ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. பாட்டு அற்புதம், ட்ரெண்டியான சாங்ஸ் எல்லாம், மியூசிக் சத்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய ஹிட் லிஸ்ட் வரைத்து கொடுத்த ரவிக்குமார் சார் விக்ரமனுடைய வாரிசாக இந்த படத்தில் கனிஷ்கா அறிமுகம் இருக்கார். அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி படமாக. நன்றி, வணக்கம். பாரதிராஜ் சார் ஆக்சுவலாக வர்றதா இருந்தது. ஆனால் அவர் ரொம்ப டிஸ்டன்ஸ்லேருந்து வரணும். அது காலம்புரை 9 மணிக்கு போது ஈவினிங் இப்போ இருந்தால் கூப்பிட்டுப்பான்னா, சரி அடுத்தது நான் படம் ப்ரெஸ்ஸு படம் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸில் பேசுங்க சார்னு சொல்லிட்டேன். ஸோ அவருடைய சிஷியனாக இருந்தாலும் எங்கள் எல்லோருக்கும் குருவாக இருக்கும் திரு கே. பாக்கியராஜ் சார் அவர்களை அன்புடன் வாழ்த்து அழைக்கிறேன். மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் டிவி மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி விழாவுக்கு வந்திருக்கவங்க மரியாதைக்குரிய எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இது ஒரு நன்றி விழா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. யாருக்கு யார் நன்றி அப்படிங்கிறது எல்லாருமே முதலேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ விழாநாயகன் சத்யா மியூசிக் டைரக்டர் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா படத்துக்கு ட்ரெய்லருக்கு அங்கே ரீரிகார்டிங் அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த படத்துக்கு தேவையானதாக இருந்தது. இதில் அடுத்தது நான் நன்றி சொல்லணும். யாருக்குன்னா நம்ம சூப்பர் குட் சௌத்ரி சாருக்கு. என்னென்னா இது எல்லாருமே ஒரு ஆலமரம் மாதிரி இருந்து எல்லாத்தையும் வளர்த்து விட்டவர் ஒரு சௌத்ரி சார் அவர்கள். ஸோ எல்லாம் அங்கேருந்து எத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சினிமாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இவங்க எல்லோரும் இவ்வளோ தூரம் வந்து வளர்ந்துருக்காங்க, இவங்கனால இன்னும் நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும்.
இப்போ பெருசாக படத்தை பற்றி நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. என்னென்னா படம் 2 பேர் சேர்ந்து விக்ரமனும் ரவிக்குமாரும் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்கங்கும்போது கண்டிப்பாக எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி கதையில் இந்த மற்ற விஷயத்துல எல்லாம் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. இதில் விக்ரமனுக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். என்னென்ன டைரக்டராக இருந்ததோட அப்போ ஒன்றும் படம் பண்ணும்போது இந்த ப்ராப்ளத்தை விட இப்போ பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற டென்ஷன் இருக்குது, அதுதான் ரொம்ப அதிகமான டென்ஷன். அதே மாதிரி அடுத்தது வந்து அவருடைய புள்ள விஜய் கணேஷ்கா இருக்கார், அவருக்கு தான் சோதனை. என்னென்னா எங்கேருந்து வர்றாரு யார் என்னன்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டே பார்ப்பாங்க. அது ஒரு பெரிய எடுத்துன்னுமே அது ஒரு கொஞ்சம் இடைஞ்சலான ஒரு சமாச்சாரம். உடனே கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, அவர் அப்படி பண்ணார் இவர் இப்படி பண்ணார் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ஃபஸ்ட்லேயே சோதனையை சந்திக்கிறது நல்லது தான். ஏன்னா ஃபஸ்ட்டில் சோதனையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னால் போக போக எல்லாமே ரொம்ப சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போகும். இப்போ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச 2 இது எப்போவுமே கை கொடுக்கக்கூடியது ஒன்று லவ் ஸ்டோரி ஒன்று, அதுக்கு அடுத்தது ஆக்ஷன் ஒன்று. இதுதான் உலகம் பூரா எல்லா இடத்துலையும் வந்து என்றைக்குமே கை கொடுத்துட்டுக்கிறது. ஸோ இப்போ ஆக்ஷன்னு சொல்லி இந்த படம் வந்து அந்த ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிறதையே அதை ஆக்ஷன் படமாக வந்து எடுத்திருக்காங்க. அதனால் கனிஷ்கா கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பார், அதில் ஒன்றும் சந்தேகமாக இருக்காது. ஸோ விக்ரம்கிட்டையும் ஏகப்பட்ட ஹிட் லிஸ்ட் இருக்குது. அதே மாதிரி ரவிக்குமார் அவர்கிட்டையும் ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. ரவிக்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னா எந்த டைரக்டருக்குமே அவர் வந்து எப்பவும் டைரக்டனுடைய, அதாவது எந்த ப்ரொடியூசர்னுடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர். அதே மாதிரி அவரோட நான் ஒரு படம் தான், அந்த என்ன படம் சுயமரமா, அது அவர் டைரக்ட் பண்ணார். நான் என் சிசியும் எல்லாருமே நடித்தோம். என்னென்னா இப்போ அவரை பற்றி மற்றவங்க சொல்லுவாங்க, என்னன்னா அவர் அந்த ப்ரொடியூசருக்கு எவ்வளோ சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நாளில் வந்து இந்த சீன் இவ்வளோ சீன்னா அது சீன் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து எவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எனக்கு கஷ்டம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சீன் எடுக்கிறதுன்னா அந்த முந்தான முடிச்சில் அந்த முருங்கைக்காய் சீன் இருக்க, அந்த சீனுக்கு வந்து டெய்லி முருங்கைக்காய் கீரை எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. எனக்கு இன்னும் மைண்டில் செட் ஆகலைன்னு அப்போ அதில் சாப்பிட்ருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்பேன். இப்படி ஒரு 3 தடவை அந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வாந்தி எடுத்துன்னே வருவாங்க. அந்த சீன் எனக்கு இன்னும் மைண்டு கரெக்டாக செட் ஆகலைன்ட்டு அது ஒரு 3 தடவை எல்லாம் சாப்பிட்ருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து எனக்கு மைண்டுக்கு செட் ஆகணும்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரவிக்குமாரை பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஏற்கனவே செட் பண்ணிடுறாரு என்னன்னு தெரியல, கரெக்டாக முடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக முடிப்பார். ஸோ இவங்களுடைய ஹிட் லிஸ்ட்டில் வந்து அவர் கனிஷ்கா நடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உத்தரவாதமாக சொல்லலாம் இந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகணும். அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கனிஷ்காவுக்கு நிறையா நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா மெயினாக அதெல்லாம் வேணும் நமக்கு, நண்பர்கள் சப்போர்ட் அப்படிங்கிறது இப்போல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். ஸோ நிறைய பேர் இந்த நண்பர்கள் மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு வந்து என்ன ஃபஸ்ட்டு படத்துலேயே அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த படத்தில் நிறையா இருக்குது. அதனால் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை எல்லாத்துக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கே எல்லாருமே வந்திருக்க அத்தனை பேருமே ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடு தான் வந்திருக்கோம். ஏன்னா இது ரவிக்குமார், விக்ரமன் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தையை கொண்டு வராங்க. அது நம்ம வீட்டு குழந்தை, எங்கள் வீட்டு பிள்ளை இன்றைக்கி அறிமுகமாக வராரு. அதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த விழாவை அவங்க நடத்துகிறாங்க. அந்த அழைப்பை ஏற்கும்போது இது நம்ம வீடு மாதிரி தான். ஏன்னா ரவிக்குமார் எனக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு இந்த மாதிரி ஒன்று இருக்கணும், இல்லை இது அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும் நான் எப்படி ஓடி வருவேன் அவருக்காகன்னு. அது மாதிரி விக்ரமன் நம்பிக்கையே இல்லை. எனக்கு ஃபோன் பண்ணி வாங்க வாங்க வாங்க, எனக்கு எப்படிங்க வராமல் இருப்பேன், பூஜைக்கே என்னால் வர முடியல, இதுக்கு எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்றது தான் என்னுடைய உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயத்தை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா இது
வர வேண்டிய இடம், சொல்ல வேண்டிய விஷயங்கள் பார்த்தோம். நம்ம இதெல்லாம் ட்ரெய்லர் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது, இம்ப்ரெசிவாக இருந்தது. மியூசிக் டைரக்டர் சத்யா அவர்கள் வந்து இன்றைக்கி அவர் தான் இந்த கதாநாயகன். இன்றைக்கி ஆடியோ ரிலீஸில் அருமையான பாட்டெல்லாம் போட்டிருக்காரு. அவர் பாட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட அவருடைய ரீரெக்கார்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நான் சொல்லணும். ஏன்னா அந்த இதில் வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் நல்லா பாட்டு போடுறாங்க, ஆனால் ரீரெக்கார்டிங்கில் தான் மிஸ் பண்ணிடுறாங்க. அதில் மெயினாக எங்கே சைலன்ஸ் வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அந்த சைலன்ஸ்க்கு ஸ்பேஸ் விடாமல் மியூசிக் போட்டுட்டால் அந்த இம்பேக்ட் போயிடும். அதனால் இது பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த சைலன்ஸ் நிறைய தெரிஞ்சுது அந்த இதில், அந்த ப்ரமோஷனில். ஸோ ஐ திங்க் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, பார்க்கணுன்ற ஒரு தூண்டுதல் இருக்குது இந்த இதை பார்க்கும்போது. அதுவே ஒரு மிகப்பெரிய பலம். அதேமாதிரி ரவிக்குமார், விக்ரமன் அவங்க 2 பேர் தனியாக இருந்தாலே தியேட்டரில் இந்த மாதிரி கூட்டம் வரும். 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தியேட்டரில் எப்படிப்பட்ட கூட்டம் வரும் அப்படின்றத நான் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா மக்களுக்கு நல்லா தெரியும், மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்த 2 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணி எடுக்கிற படம் அவருடைய மகனும் இவருடைய தயாரிப்பும். அதனால் மக்கள் டெஃபினட்டாக ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்குன்றது என்னுடைய முழு நம்பிக்கை. அதில் எனக்கு வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆஸ் யூஷுவல் எல்லோரும் சொல்கிற மாதிரி சரத் அவர்கள், அவருடைய அந்த ஒரு ராசி, இப்போ எல்லோரும் சொல்கிற அவர் நடித்தாலே அந்த படம் ஓடுன்ற அளவுக்கு அவரும் அதே மாதிரி தான். ஏன்னா அவர் வந்து திட்டணுன்னா நேராக தான் திட்டுவார், பின்னாடியெல்லாம் திட்ட மாட்டார். பேசணுன்னா நேராக தான் பேசுவார், பின்னாடியெல்லாம் பேச மாட்டார். அதே மாதிரி ஏதாவது ஒன்று உதவி செய்யணுன்னா முதல் ஆளாக வந்து நிற்பார். அது மாதிரி சரத்தை வந்து எனக்கு நல்லா, அவரை ரொம்ப நல்லாவே தெரியும். நான் நிறைய ஃபோனில் பேசுவேன் அவரோட. ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவர் எனக்கு. ஏன்னா வேலை கிடச்சிட்டுலேருந்து அவரை பார்க்குறேன். வேலை கிடச்சிட்டுலேயே அவரை நான் பார்க்கும்பொழுது ஒரு 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 ஃபைட் சீனு, அவர் ஓடி வராரு, திடீர்னு காலை பிடிச்சாரு. என்ன சரத்னு கேட்டால், ஒன்றும் இல்லை கட் பண்ணிக்கங்க ஷார்ட் அப்படின்னாரு. ஒரு ஃபைட்டில் என்னென்னு பார்த்தா அந்த காலை அப்படி பிடிச்சிருக்காரு, நடுவில் வந்து அப்படியே கட் ஆகிருக்கு. அந்த ஓரத்தில் கடையில் போய் காலை தேய்ச்சிட்டாரு. அதில் ஒரு கம்பி, ஒரு பெரிய இரும்பு கட் ஆகிடுச்சு. அதை அப்படி பிடிச்சிட்டே நிற்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தா அது ஓப்பன் பண்ணால் இவ்வளோ பிளட் வருது. உடனே கூட்டிகிட்டு போனோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், உடனே ஸ்டிச் பண்ணோம், இன்ஜெக்ஷன் போட்டார், வந்தார். மறுநாள் காலையில் 2-3 நாள் கேப்புன்னு நினச்சோம். காலையில் கிளம்பி வந்துட்டார். என்ன சார் அட விடுங்க சார், உங்களுக்கு என்ன, அந்த 3 நாள் நடித்ததை நான் மறக்கவே மாட்டேன். அப்படி ஒரு உழைப்பாளி. ஸோ அவருடைய இந்த ஒரு பங்கு வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய பலம். அப்புறம் அவர் கனிஷ்கா அவர்களை பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்குங்க. இந்த ஆரம்பத்தில் நம்ம படத்துடைய ஆடியோ ரிலீஸ், டைரக்டர்ஸ் எல்லாம் வராங்க, நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது, அந்த பயம் கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப கூலாக, அதுவே அந்த தைரியமே தெரியுது. யூ ஹேவ் லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். இந்த கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக உங்களை பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூ ஆர் பிளெஸ்ட். அண்ட் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, தயவுசெய்து உங்களுடைய கதைகளை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்கள், கதை நல்லா கேளுங்க, டைமை மெயின்டைன் பண்ணுங்கள், ஷூட்டிங் டைமை மெயின்டைன் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம் ஒரு கதாநாயகனுக்கு. ப்ரொடியூசரை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சம்பளம் நிச்சயம், ஆனால் ப்ரொடியூசர் சம்பளம் நம்ம வாங்கின சம்பளத்தை கொடுப்போமான்னு தெரியாது. அதனால் அவரையும் மனசில் வச்சுக்கோங்க. நல்லா வருவீங்க, சூப்பராக வருவீங்க, சந்தேகமே கிடையாது. ஏன்னா எனக்கு அப்படி தெரியுது. அதே மாதிரி எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்தது ரவிக்குமாரை பேசும்போது. என்னென்னா, பாக்ஸரட்டில் ஒரு பூஜை போட்டாங்க. அதில் சத்யராஜ் சார் ஹீரோ, விஜயசாந்தி அவர்கள் வந்து ஹீரோயின், அமிதாப் பச்சன் கிளாப்பு, பெரிய ஓப்பனிங். அப்போ அந்த பூஜையை முடிச்சுட்டு சத்யராஜ் வந்து என்னுடைய படம் வால்டர் வெற்றிவேல் ஷூட்டிங்க்கு வரணும். இப்போ நாங்கள் ஒரு 11 o'clock வச்சோம். நானும் கவுண்டமணி சார் உட்காந்துருந்தோம். வந்தார் சார், சரியான பூஜை சார், சூப்பர் பூஜை. சாந்தி, அப்புறம் வந்து அமிதாப் பச்சன், எல்லாம் பயங்கர கூட்டம், பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய ஆளுங்க. அதெல்லாம் வீடு சத்யராஜ் அப்படின்னு கவுண்டமணி மஞ்சப்பை எடுத்துகிட்டு ஊர்லேருந்து கிளம்பி வந்தாரா, அவங்க வரணும். அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், விலைக்கு படத்தை வாங்குகிற அவங்க வந்தால் தான் அந்த பூஜை பெரிய பூஜை, இல்லைன்னா அது ஒரு பெரிய பூஜையே இல்லை. அது மாதிரி இன்றைக்கி இங்கே பேசும் பொழுது தெலுங்கு ரைட்ஸ், கோயம்புத்தூர்,
அதுக்கப்புறம் வியாபாரம் அப்படின்னு ரவிக்குமார் பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அதுதான் முக்கியம். ஒரு நியூ ஃபேஸ், ஒரு ரெண்டு குட் டைரக்டர்ஸ், அவங்களுடைய கம்பெனி, அவங்களுடைய படம் வியாபாரத்தோடு ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம எல்லாரும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவில் கலந்துப்போம், பேசுவோம், மறுபடியும் அவரை வாழ்த்துவோம். நன்றி. என்ன பேசுறதுன்னே தெரியல, எல்லாம் பேசிட்டாங்க. அதாவது எனக்கு சினிமாவில் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்ச டைரக்டர் எனக்கு ரவிக்குமார் தான். எனக்கு அடிக்கடி அவரோட நான் தொடர்பில் இருப்பேன். அப்போ இருந்தேன். ஒரு ஜாவா மோட்டர் சைக்கிளில் புல்லட்டா அதில் சர்ன்னு வருவார். அப்படியே நாங்கள் எல்லாம் ஒரு பேட்டி கொடுப்போம், நான் விக்ரமன் இவர். அவர் ஃபஸ்ட்டு படம் முடித்த டைம் அப்போ இருந்து எனக்கு நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் இவர். ரெண்டாவது விக்ரமன் அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், அவ்வளோதான். எங்கள் குடும்பத்தின் தலைவர் மாதிரி எங்கள் அண்ணன். இப்போ அவர் வயசில் எனக்கு சின்னவர் இருந்தாலும் எங்கள் புது வசந்த மணியிலே எங்கள் அண்ணன், அவ்வளோதான். இன்றைக்கி திரைப்பட இயக்குனர்கள் சங்கம்னு ஒன்று உருப்படியாக இருக்குதுன்னா அதை துவங்கி வச்சு அதை வழிநடத்தி அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன உதயகுமார் சார் நடக்குது, ஏதாச்சும் பிரச்சனை? ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் உங்ககிட்ட சொல்லுவேன் என்னமே. ஸோ இன்னும் அதில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அது நல்லா இருக்கணும், அதுக்கு சரியாக இருக்கணும், அது சரியாக வரணும் என்ற ஒரு உணர்வாளர் தான் திரு விக்ரமன் அவர்கள். அவர் இந்த கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக அவர் மனசுக்குள்ளே நிறைய சுமைகள் இருக்குது. ஒரு பக்கம் அவருடைய இல்லத்தரசியாருடைய உடல்நலம், ஒரு பக்கம் தம்பியை கொண்டு வரணும், அவன் வரணும், இதெல்லாம் ஒரே நேரத்தில் வந்துடுது. அந்த இதில் உறுதுணையாக நின்றவர் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள். அதுதான் சொன்னேன், உணர்வாளர்கள் ஒன்று. அதாவது என்னதான் இன்றைக்கி அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குது. அக்கா தங்கச்சிக்கு வராது, அண்ணன் தம்பிகளுக்கு வராது. ஆனால் இந்த உணர்வு இது நிச்சயமாக ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு. அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு இந்த படத்தில், ஹிட் லிஸ்ட்டில். அப்புறம் கனிஷ்காவை பற்றி சொல்லணுன்னா, அவங்க அப்பாவுடைய ஆசை, அவங்க அம்மாவுடைய அரவணைப்பு, இந்த தம்பி அவனை தமிழில் சினிமாவில் நம்ம ஒரு இடத்த பிடிக்கணுன்ற தனக்குள்ளே இருக்கிற ஒரு வைராக்கியம், இந்த 3ம் சேர்ந்து ஒரு அற்புதமான விதையாக இந்த திரைப்படத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அதை சிறப்பாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு விவசாயியாக நம்ம ரவிக்குமார் இருக்கார். நான் ரவிக்குமார் தொட்டதெல்லாம் தொடங்கும். அவர் மனசார எல்லாரும் சொன்ன மாதிரி ரவிக்குமார் பேச்சுக்காகலாம் பேச மாட்டாப்புல, என்ன மனசில் இருக்கா டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாப்புல. நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனே அப்படிம்பாரு. ரவி எப்பவுமே சரியாக தான் செய்வார். அதே மாதிரி விக்ரமன் சரியாக சிந்திக்கக்கூடியவர். உங்களுடைய நல்ல உள்ளங்களுக்கு நிச்சயமாக அனைத்து உள்ளங்களும் வாழ்த்தி கொண்டே இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் அனைத்து உறுப்பினர்கள் சார்பாகவும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய ஒரு தலைவர்ன்ற பொசிஷன்லேருந்து நான் உங்களை வாழ்த்துறேன். ஏன்னா என்னை தலைவராக ஆகணும்னு நீங்கள் தான் ஆசைப்பட்டீங்க, என்னை ஆக்கி விட்டுட்டு. அதுதான் விக்ரமன். ஏன்னா விக்ரமன் மேலே எனக்கு ஒரு தனிப்படை, என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர் அவர் தான். அவர் சில ஒரு சமயத்தில் உணர்ச்சி வசப்படுவார், சில சமயத்தில் ஒரு டென்ஷன் ஆவார். அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் நாங்கள் அனந்தம்பிங்க மாதிரி இருக்கோம். அதே விஜய் கணேஷ்காவுடைய டெடிக்கேஷன் பற்றி நான் அப்பப்போ எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன், என்னடா படம் எப்படி போயிட்டுருக்கு, முடிஞ்சிச்சா, எப்படி நடந்துட்டுருக்கு, அதை கரெக்டாக பண்ணுறாங்களா அப்படி. ஆரம்பத்தில் இருந்த கதையெல்லாம் இவர் சொல்லிட்டார், அது எப்படி ஆரம்பிச்சு திருப்பி எப்படி இது அப்புறம் சொன்னாங்க. என்ன பண்ணுறாங்க இந்த பையன், சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் புள்ள அருமையாக நடித்தான்னு அடுத்தவன் சொல்கிறத கேட்க எப்படி ஒரு தாய் சந்தோஷப்படுவேன், அந்த மாதிரி ஒரு தாயாக நானும் சந்தோஷப்பட்டேன். நான் விஜய் கணேஷ்காவோட வெற்றி இவங்களை மட்டும் இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரியில் எல்லா இயக்குனர்களையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நிச்சயமாக இந்த படம் ஜெயிக்கும், இந்த படம் ஜெயிக்கணும். ஹிட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பர் 1 வரும். ஏன்னா இங்கே பாருங்கள், எல்லாம் உங்களுடைய ஆட்கள் தான், எல்லாம் ஒரு
குடும்பம் தான். இன்றைக்கி சரத்குமார் சார் இவ்வளவு அழகாக அவர் வந்து உறுதுணையாக இருந்திருப்பாருன்னா அது எந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருந்திருக்கும் பாருங்கள். ஸோ எல்லாம் நல்ல உள்ளங்களும் இணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த திரைப்படம் நான் பார்த்து ஏற்கனவே இசையமைப்பாளருக்கு முதல்ல எனக்கு தெரியும். அவர் ரொம்ப அற்புதமாக பேக்ரவுண்டு ஸ்கோரிங் அப்டேட்டடாக இருக்குது. இன்றைக்கி வரக்கூடிய மற்ற படங்களில் என்னென்ன இருக்குமோ அத்தனை இருக்குது. பெரிய படங்கள் நான் சொல்கிறேன், ரஜினி காம்பினேஷனில் வர்ற படங்களில் என்ன இருக்குமோ அது இருக்குது இந்த படத்தில். ரஜினி சாருக்கு ஈக்குவலாக நீங்கள் தம்பியை பில்டப் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தோட இசை மிகப்பெரிய வெற்றியாக உங்களுக்கு அமையும் சத்யா அவர்களுக்கு. ஆக இந்த வியாபாரத்தை பற்றியெல்லாம் சொல்லி ஏற்கனவே வித்தாச்சு, இது பெரிய லாபம் வந்துருச்சு. இனி அதை விட பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. கனிஷ்காவுக்கு இவ்வளோ பெரிய ரசிகர் என்ன செட்டப்பா, தானா சேர்ந்த கூட்டம். ஏன்னா அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க எனக்கு தெரியும் கனிஷ்காவுக்கு. ஸோ ஐ லவ் யூ ஆல் பிகாஸ் with all your blessings you have to take this success to every nook and corner in through all your messages. நான் இன்னொரு விஷயம் நான் யோசனை பண்ணேன், இந்த தமிழ் சினிமாவை நம்மளும் கூட பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எவ்வளவு வெட்டியான விஷயங்களை வந்து மெசேஜாக அனுப்பிட்டுருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு நாளைக்கு காலையில் எதிர்த்தா ஒரு 500 பேர் மெசேஜாவது வராது. அதாவது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு 1000 எல்லாம் வரும். சும்மா இருக்கிறவங்களே சும்மா இழுத்து விட்ருவான் ஏதாச்சும் ஒரு குரூப்பில். நீங்கள் அந்த குரூப்புகளுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம். இந்த படத்தை பாருங்கள், இந்த படம் சூப்பராக வந்திருக்கு, இந்த படத்தோட ட்ரெய்லரு எல்லாத்தையும் இது பண்ணி இது எப்படி இருந்தது, இந்த ஃபீல் எப்படி இருந்தது ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சோன்னு வைங்க, அது கிட்டத்தட்ட 1,00,000 பேரை போய் சேர்ந்தடையும். அந்த 1,00,000 பேரையும் நம்ம படம் பார்க்க வைக்க முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு, ஹிட் லிஸ்ட் இவங்க ஹிட் ஆக்கிட்டாங்க, அதை சூப்பர் ஹிட் ஆக்க வேண்டியது நம்ம பொறுப்பு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் உதயகுமார் அவர்களுக்கு நன்றி. அது மாதிரி பெப்சி தலைவர் வர்றதா இருந்தது, ஆனால் அவங்க ஆந்திராவில் அவங்க ஒய்ஃபு ஷூட் இல்லை, அதான் அவங்க எலெக்ஷன் இல்லை அது இல்லை. செல்வமணி சார் காலையில் எனக்கு கூப்பிட்டாரு, ஓட்டு போட போயிட்டே இருக்கேன், விக்ரமன் சாருக்கு சொல்லுங்கள் தயவு பண்ணி நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்து வாழ்த்திருங்கன்னு என்னார். செல்வமணி சாரோடைய வாய்ஸாக நினச்சி என் பிள்ளைக்கு நான் வாழ்த்து தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க வாழ்க, சூப்பர் ஹிட் ஆகட்டும் ஹிட் லிஸ்ட். நன்றி. சுப்பிரமணிய சிவா எங்கே இருக்கார்? சரி வாங்க. சுப்பிரமணிய சிவா, தனுஷுக்கு எல்லாம் நீங்கள் தான், எங்களுக்கும் கூட இருந்து அட்லீஸ்ட் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். இப்படி ஒரு பரிபூர்ண ஒரு விழாவை விக்ரமன் சாரும் KS ரவிக்குமார் சாரும் தான் பண்ண முடியும். அதுக்கு காரணம் அவங்க வந்து சூப்பர் குட்ன்ற ஒரு மாபெரும் கோயிலிலிருந்து வந்தவர்கள். அந்த ஆஃபீஸை நான் பார்ப்பேன், அது வந்து ஒரு வரம் கொடுக்குற ஒரு கோயில் மாதிரி எப்போதும் ஒரு 50 பேர் நிற்பாங்க. அதுக்கு காரணம் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் சாரும். இப்போ புது கோயில் ஒன்று வந்திருக்கு, அந்த கோயிலில் விஜய் கனிஷ்கா வந்திருக்காரு. கனிஷ்கர்ன்ற அந்த மகாராஜா தான் அசோகருக்கு முன்னாடி மகா கனிஷ்கர்ன்றது வந்து ஒரு தரம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சேர்ந்தது. மாபெரும், அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியாவினுடைய வடப்பகுதிகளை எல்லாம் சேர்ந்து ஆட்சி செய்த ஒரு பௌத்த மன்னன், மகா மன்னன் கனிஷ்கர். அந்த பேர் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்களும் திரைப்பட உலகத்தில் மாபெரும் நடிகராக வலம் வர என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு மாபெரும் பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் அப்பா குடும்பம் வந்து 100 பசுமாடு, 100 எருவு மாடு, அவ்வளோ பெரிய வயல்வெளிகள் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் உங்கள் தந்தை. அவர் வந்து இங்கே பசியாலும் பட்டினியாலும் கடந்து தான் இந்த இடத்த அவர் அடைஞ்சிருக்காரு. இவ்வளோ மனிதர்கள் அவர் கூட இருக்கிறாங்கன்னா அவருடைய மிகப்பெரிய தியாகமும் அடுத்தது அவருடைய உறுதியும் தான். அது உங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பையன், அப்படி ஒரு படிப்பை விட்டு இந்த துறைக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற ஒரு விஜயை பற்றி உங்கள் அப்பா பல இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. ஒரு தடவை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கேட்டால் அடுத்தது நடிப்பார்.
டைலாக், எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக இருப்பார். விஜய்ன்னு சொல்லுவார், விஜயகாந்த் சாரை பற்றி சொல்லுவார். இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் ஒரு தடவை கேட்டாப்புலன்னா அப்படியே நடிப்பாப்புல. அந்த அளவுக்கு அந்த டெடிகேஷனாக இருப்பாங்க. ஒரு தொழில் மீது 100க்கு 100% அந்த அதிலே இருக்கிறது தான் வெற்றியினுடைய மிகப்பெரிய இடமா இருக்கும். அதுதான் வந்து விக்ரம் சார் அடிச்சிருக்காங்க. அதுதான் ரவிக்குமார் சார் 29 லட்சம் 30 நாள்னா 28 லட்சத்தில் 29 நாளில் எடுக்கிற ஒரு இயக்குனர். இன்றைக்கும் ஒரு மாபெரும் சங்கர் KS சங்கருக்கு பிறகு எம்ஜிஆர் சிவாஜி வச்சு மாற்றி மாற்றி எடுத்த இயக்குனருக்கு பிறகு ரஜினி சார் கமல் சாரை மாற்றி மாற்றி இயக்குனிய ஒரு மாபெரும் இயக்குனர் KS ரவிக்குமார் சார். அதெல்லாம் இன்னொரு இயக்குனருக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அத்தனை பேர்கிட்டும் சிறந்த பேரோடு, அத்தனை தயாரிப்பாளர்கிட்டையும் சிறந்த பேரோடு வந்தவர் ரவிக்குமார் சார். அப்படி ஒரு ப்ரொடக்ஷனில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒன்று தான், இந்த மாதிரி பெரிய இடங்களில் இருக்கிற நீங்கள் நாளைக்கு இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிரும். கதை கேட்க சொல்லும்போது அவங்க அப்பா தான் கேட்குறாராம், அவங்க அண்ணன் தான் கேட்குறாராம் அப்படின்னு விட்டுறாதீங்க. நீங்களே கேளுங்க எல்லா கதையும். ஏன்னா நீங்கள் தான் யூத் வைப், உங்களுக்கு தான் இப்போ இருக்கிற ட்ரெண்டு தெரியும். அவங்களும் கேட்கட்டும், செகண்ட் ஒப்பீனியன் வச்சிங்க. யார் ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுங்க, நீங்களே கதை கேளுங்க. பிடிக்காத கதையை அவாய்ட் பண்ணுங்கள், நல்ல கதையை பண்ணுங்கள். மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். உங்கள் அப்பா வந்து அவையத்து முந்தியிருக்கு செயல் பண்ணிட்டாரு. நீங்கள் இவன் தந்தை என்னொற்றான் கொள் என் சொல். இந்த பையனை பெற்றெடுக்க அந்த தந்தை என்ன பாடுபட்டாரோ அப்படின்ற பேரை நீங்கள் எடுத்துருவீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பல்லாண்டு 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 வாழ்க. நன்றி. முதலில் மேடை ஏறியவர் ஒருத்தரை இறுதியாக பேச அழைக்கிறோம் என்றால் அவர் தான் சீஃப் கெஸ்ட்டு, இயக்குனர் விக்ரமன் சார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் எடுக்க முடியாது, என்ன டைம் ஆகிடுச்சு, ஷோ ஆரம்பிக்கணும். நான் பேசணும்னு நினச்சது தான் ரவிக்குமார் பேசினார். அதனால் நான் மறுபடியும் பண்ணேன்னா அது ரீப்ளேயாக இருக்கும். இந்த படம் தயாரித்த KS ரவிக்குமார் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. என் சார்பாகவும் என் குடும்பத்தார் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இயக்குநர்கள் சூரிய கதிர், கார்த்திக் ஆகியோருக்கு என்னுடைய நன்றி. பையன் பற்றி நான் சொல்லணுன்னா, நல்லா நடிச்சிருக்கான்னு எல்லாரும் பாராட்டினாங்க, ஃபோன் பண்ணாங்க. நானும் படம் பார்த்தா நல்லா பண்ணியிருக்கான். நான் வந்து ஒரு அப்பாவும் இல்லாமல் ஒரு டைரக்டராக இருந்து சொல்கிறேன், அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சொல்லுவீங்க. எனக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டிங் வந்து காலைல 7 மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னு சொன்னால் 6 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி 6:30 மணிக்கு ஸ்பாட்டில் முதல் ஆளாக இருக்கிறது என் பையன்தான். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. எல்லோரும் சொல்லுவாங்க, இப்போ டைரக்டர் இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காரு, கேட்டு பாருங்கள். கனிஷ்கா வந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுவான். டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை நடிச்சுட்டு வந்துடுவான். அந்த மாதிரி பண்ணுறான். அதனால் தயாரிப்பாளர்கள் யாரும் பயப்பட வேண்டாம், அவன் லேட்டாக வருவான் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். 10 கோடி ரூபா சம்பளம்லாம் கேட்டுற மாட்டான். கண்டிப்பாக பயப்பட வேண்டாம். ஏன்னா கதை தான் முக்கியம். கதை கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் தான் கேட்குறான். சுப்பிரமணிய சார் சொன்னார், நீ தான் கேட்கணுன்ட்டு அவன் தான் கேட்டுட்ருக்கான். நிறைய கதைகள் கேட்டுட்ருக்கான். அதில் நல்ல கதை 2-3 கதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கான். அடுத்தடுத்து பண்ணுவான். அவனுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆங்கர் பண்ண வந்து நிறைய நான் குறுக்கிட்டேன். சாரி ஃபார் தட். ரியாஸோடைய பிஆர்ஓ ரியாஸோடைய மகள் அவங்க. உங்களுக்கு நன்றிம்மா. விழா இனிதே முடிந்தது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை சகோதரர்களும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இளைஞர்களுக்கும், நான் எல்லோரும் பெரியவங்கன்னு சொல்கிறாங்க, எல்லாமே இளைஞர்கள் தான். மனதால் இளைஞராக இருந்து கொண்டு கலைக்குலத்தை காப்பாற்றி கொண்டிருக்க ஜாம்பவங்களுக்கும், புகைப்பட நிபுணர்களுக்கும், என் அருமை பத்திரிகை சகோதரர்கள், முன்னணியில் இருக்கின்ற பத்திரிகை சகோதரர்களுக்கும், பிரகாஷ் பேசும்போது இங்கே பார்க்கணும், செல்ஃபோன் பிரியர்களுக்கும், விஜய் கணேஷ்காவின் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் சொல்லணும். இந்த இடத்துல வந்து நின்னாலே 175வது நாள் விழா கமலா தியேட்டரில் மறைந்த கலைஞர் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து வருகை தந்திருந்தார்கள்.
175th டே நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். கமலா தியேட்டருக்கு வந்தாலே ஒரு சென்டிமெண்டலி குட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதனால் கணேஷ்கா, யூ கம் டு ரைட் பிளேஸ் அண்ட் டெஃபினெட்லி உங்களுக்கு ஆல் த பெஸ்ட். இதில் நான் சொல்லணும்னா அதிக நேரம் எடுத்துக்கணும்னு விரும்பல, 2 மணி நேரம் தான் எடுத்துக்குவேன். சாரி, 2 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன். எனக்கு இங்கே வந்தாலே நான் இமோஷனல் ஆகிடுவேன். அதனால தான் என்னை கூப்பிடாமல் இருக்கிறதே நல்லது. பிகாஸ் ஐ காட் மை லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு போத் விக்ரமன் அண்ட் ரவிக்குமார். ரவிக்குமார் என் வாழ்க்கையின் ஒரு தருணத்தில் என்னை அவர் அதாவது அவர் முதல் படம் 1990ஆம் ஆண்டு புரியாத புதிர் அவர் இயக்குறார். அதான் ரவிக்குமாரோட முதல் படம். அந்த படத்தில் என்னை புக் பண்ணிட்டார். நான் வில்லனாக இருந்தேன். என்னை ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் பண்ணுறீங்க ஷரத் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு 60 அடியிலேருந்து கீழே விழுந்து ஹைதராபாத்தில் அடிபட்டு 6 months ஐ வாஸ் இன் பெட். கழுத்தை வெட்டினா கழுத்தை வெட்டியில் யாரும் சர்ஜரி கழுத்தை ஓப்பன் பண்ணி C4 C5 டாக்டர்ஸ் இருந்தால் தெரியும். C4 C5 ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. அந்த இடுப்புலேருந்து ஒரு எலும்பு எடுத்து அங்கே வச்சு 2 ராடை வச்சு 4 ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி என் கழுத்தை நிற்க வச்சாங்க. அப்படி பார்த்தா நான் தான் அயன்மேன். அதன் பிறகு 6 மாதம் இருந்த பெட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தேன். வீட்டுக்கு வந்தவுடனே அது சொல்ல வேண்டியது ஒன்று. ஏன்னா எதுவுமே நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த கலைகளை மட்டுமல்ல, வாழ்க்கையும் அப்படித்தான். ஆனால் we have to accept the challenges and go forwardன்னு சொல்லுவோம். என்னால் பேச முடியாது. அப்போ I lost my voice. My right vocal cord was paralyzed after the surgery. அப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட 11 படம் ஒரு பிஸியான ஒரு வில்லன். இங்கே காலையில் ஒர்க் பண்ணோம், ஈவினிங் போயிட்டு ஹைதராபாத்தில் இருப்பேன், திரும்பி காலையில் இங்கே வருவேன், தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருந்தேன். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 11 பேர்கிட்ட அட்வான்ஸ் முன்பணம் என்னிடம் இருந்தது. அதில் ரவிக்குமார் வந்தார் என்னை பார்க்க. அப்போ பேச முடியாதனால எழுதி தங்களுடைய முன்பணத்தை திரும்ப பெற வந்திருக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, நீங்கள் நடிக்கிறீங்கன்னார். நான் அப்போ ரொம்ப வெயிட்லாம் ரொம்ப 20 கிலோ குறைஞ்சி அவர் எதிர்பார்த்த சரத்குமார் அந்த படத்துக்கு கிடைக்க மாட்டான்றது அவருக்கு தெரியும். சௌத்ரி சாரே சொல்லியிருப்பார், ஏன் புது படம் எடுக்கிற அவர் வச்சு எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பார். அதனால் என் குருநாதர் தான் வரும். ஆனால் அவர் சொல்லியிருப்பார், ஏன்னா வெயிட் பண்ண வேண்டாமல் ஒரு நடிகனுக்காக எதுக்காக காத்துட்ருக்கீங்க, அது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் தானே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்று அந்த ரவிக்குமார் அவர்கள், இன்னும் சொல்கிறேன், இட்ஸ் வெரி நாஸ்டாலஜிக் எமோஷனல் டு மீ, நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னார். அது 6 மாதம் ஆகட்டும், 1 வருடம் ஆகட்டும், என்னுடைய முதல் படத்தில் உங்களை புக் பண்ணிட்டேன், நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னதுக்கு என்னுடைய அந்த படத்தில் நடிக்கும் போது 2 பேருக்கும் பெரிய தகராறு. அந்த மாதிரி தகராறுலாம் கலை உலகம் பார்த்துக்க முடியாது. அதான் சண்டை போட்டுக்கும், இருக்கும், வரும், வராதுன்றது தான். நான் இதை சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் சில விஷயங்கள் எப்படி இருவர்கள் உறவோடு இன்றும் பயணித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால், இந்த கொடுக்கல் வாங்கல், காம்ப்ரமைசிங் வித் ஈச் அதர், கிவ் அண்ட் டேக் பாலிசிஸ். ஏன்னா 1000 பிரச்சனைகள் வரும். பிரச்சனை வராமல் இருக்க முடியாது. சில கணவன் மணி பார்த்தீங்கன்னா, நாங்கள் 50 வருஷமாக எந்த ஒரு பிரச்சனை நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கோம்னு சொல்லுவாங்க. அதில் யாரோ ஒருத்தர் போய் சொல்கிறாங்க அர்த்தம். சண்டையே போட்டதில்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சண்டை போட முடியும்? சண்டை போட்டுட்டு தான் வர முடியும். நான் 11 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தால் நீங்கள் போக முடியாது. அதுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும், பஞ்சாயத்து நடக்கும், முக்கியமாக ஒருத்தர் வரான்னு சொன்னீங்க, வரமாட்டீங்களா நீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கா, நாட்டாமல் என்னுடைய ரவிக்குமார் தான். ஸோ எனக்கு இப்படி அந்த நான் புரியாத பதற்கு வந்தேன். 6 மணிக்கு கால் ஷீட் போட்டிருந்தார். 6 to 2 நைட்டில். நான் வரும்போது இன்னும் காலதாமதமாக வரல, காலையில் 1 மணிக்கு வந்தேன். அவர் போச்சொல்லியா அப்படின்ட்டார். நான் அவரை போச்சொல்லியா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 2 பேருக்கும் பெரிய மோதல். அப்போ தான் பார்த்தா கனல் நடுவில் இருந்து, சார் படத்தை முடிச்சிடலாம் சார், நீங்கள் இப்படி போங்க, நீங்கள் அப்படி போங்க, நீங்கள் முடிச்சுட்டு முடிஞ்ச பிறகு நடந்தது தான் சுவாரஸ்யம். அதுதான் அன்பு, பாசம். வாங்க ஏறுங்க, வண்டியில் இருங்க, பேசிட்டு போகலான்ட்டார். தட் இஸ் ரவிக்குமார், மேன் வித் கோல்டன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால், இந்த கலை உலகத்தில் நான் சந்தித்த பல மனிதர்களில் உண்மையான தங்கமான ஒரு மனது என்று சொன்னால் ரவிக்குமார் தான். அதே மாதிரி விக்ரமன் சார், சூரியவம்சம் கூட மிகப்பெரிய ஒரு அளவுக்கு என்னை உயர்த்தியவர் தான். அதுவும் விக்ரமன் சாரும் ரவிக்குமார் நீங்கள் இந்த படத்தை நடிக்கிறீங்கன்னா எனக்கு கதையை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஸோ என்னை பற்றி நீங்கள் நடிக்கிறீங்க அண்ட் விஜய் கணேஷ்கா ஹஸ் டு பி இன்ட்ரடியூஸ் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த படம் நல்லா வரும்ன்றதுக்காக நடிக்கிறது மட்டும் இல்லை, இவர்கள் சிறந்த மனிதர்கள், இவங்கள் எண்ணங்கள் சிறக்க வேண்டும், இவர்களுடன் இணைந்து என்றுமே வாழ்நாளில் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் நினைப்பவன் நான். அதனால் அந்த படத்தை உடனே ஒத்துக்கிட்டேன். ஆனால் இங்கே ஒத்துக்கிட்ட பிறகு இந்த சூரிய கதிராக இருக்கணும் சரி, அவர் கூட இருக்க கார்த்திகா இருக்கணும் சரி, அவங்க சாதாரண மனுஷன் கிடையாது. 2 பேரும்
டாஸ்க் மாஸ்டர் சொன்னார் ரவிக்குமார் சார் கரெக்டாக தான் சொன்னாங்க. அதனால் அவருக்கு வந்து ஒரு சீனை வந்து கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா, அப்படியா சார், சரி சார் சரி சார் நடிச்சிடலாம் சார், அப்புறம் பார்த்துக்கலாம் சார் திரும்பி அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் எடுப்பார் அவர். அது மாதிரி ரவிக்குமார் சார் அங்கே வந்தது வந்து ப்ரொடியூசராக வந்தார். ப்ரொடியூசராக வந்து 2-3 தடவை வந்தார். நானும் அவர்கிட்ட பணம்லாம் கேட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா கொடுத்து வச்சுருவேன். ரவிக்குமார் சரி சௌஜி சார் தெரிஞ்சு அடுத்த படத்துக்கு சேர்ந்து படம் வாங்கிக்குவேன் நான் எப்போதுமே. அந்த படத்தை நடிச்சிட்டு இருக்கும்போது அடுத்த படம், அதுக்கு அடுத்த படம்லாம் வாங்கிடுறது. அந்த மாதிரி என்னுடைய பழக்கம் அவரோட. சார் இந்த விக்ரமன் அண்ட் ரவிக்குமார் வந்து சொல்லும் போது அந்த கதையை கேட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். அதில் வந்து கௌதம் வந்து ஒரு 20 கொலை, சாரி சொல்லக்கூடாதுல்ல கதையை, சொல்ல சார் 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 அவர் 20 கொலை 21 கொலை பண்ணுறாரு. ஆக்சுவலாக நம்ம சொல்லிடக்கூடாது, இருந்தாலும் சொல்லிட்டேன். சூர்யா தப்பாக நினச்சிக்கிறீங்க, ஓகே. எனக்கு இன்னும் இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சது சூர்யாவோடைய நல்ல நண்பர் சூரிய கதிர்னு. ஆனால் ஜிம்மில் ஒன்றா இருந்தாங்கன்னு தெரிஞ்சு. ஆனால் இப்போ ஸ்பைனல் கார்டு இன்ஜுரினால அப்படி இருக்காரு நீங்கள் சொன்னீங்க. ட்ரீட்மெண்ட் போனனால அப்படி இருக்காரு. இருந்தாலும் நான் அவரை டாஸ்க் மாஸ்டர் பண்ணி அவரை வந்து நல்லா பாடியாக கொண்டு வந்துடுறேன் ஒரு 6 மாதத்தில். அது சொல்லியிருக்கேன் சூர்யாக்கிட்ட. ஏன்னா அந்த பாடி வந்து வெயிட் போட போட முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதில் தங்கமான மனது உள்ளவர்கள், வெயிட் போட்டனால தங்கமான மனதர்கள்கிட்ட ஹெல்த்து நல்லா வச்சுக்கணும். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போயும் இந்த 25 வயசில் நான் திடமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து ஒழுங்காக உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதால் தான். ஏன்னா இங்கே வந்து மிஷ்கின் பேசும்போது ரொம்ப இறுக்கமாக எல்லாம் இருந்த மாதிரி இருந்தீங்க. ஆனால் இது சந்தோஷமான ஒரு நிகழ்வு, சந்தோஷமான ஒரு விழா, குடும்ப விழானா இதுதான் குடும்ப விழா. ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து பேரை சொல்லும் போது இங்கே கைத்தட்டல் வருது இல்லையா, அது இங்கே மட்டும் அந்த 20 பேர் இந்த கைத்தட்டிடாதீங்க. திரையரங்குக்கு போங்க, டேக் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ. மூவி ஷுட் பி சீன் இந்த தியேட்டர்ன்றதை உறுதிப்படுத்துவதற்கு உங்களால் தான் முடியும், ரசிகர்கள் தான் முடியும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதான் சிவா சார் பேசும்போது அதான் சொல்கிறாங்க, தியேட்டருக்கு போகணும். ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிக பெருசு. ஏன்னா இங்கே வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்கள் வந்து சொன்ன படத்தை பணத்தை வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேட் பை த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா, தயாரிப்பாளர் பணம் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். தட் இஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக இந்த குடும்பத்தில் வந்து அவருக்கு நிச்சயமாக இருக்கும். ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலன்னு நான் கேட்டேன், அந்த ஜீவா வந்துட்டாங்க. சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், கலை உலகத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால் அவர் கூட வந்து 13 படம் பண்ணியிருக்கேன். 100 படத்தில் 13 படம் பண்ணியிருக்கேன்னா ஆல்மோஸ்ட் 10-13% ஆஃப் ஃபிலிம் ஹவ் டன் வித். ஆனால் 100வது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ரெஜிஸ்டர் பண்ணிடுறது பெட்டர். இது சூரியவம்சம் 2 பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம். அதனால் அது இன்னும் அது சரியாக வந்து அமையலை. அது சூரியவம்சம் 2ஆக இருக்கட்டும், 3ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும். எனக்கு 150 வயசு ஆன பிறகு கூட நடிப்பேன். ஏன்னா பத்திரிக்கையாளர் ரெடியாக ஆகிட்டான். சரத்குமார் மென்டல் ஆகிட்டே 150 வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க நாளைக்கு. அது சந்தோஷம் எனக்கு. ஏன்னா ஒருத்தர் 150 வயசு வாழ்வேன்னு சொன்னால் சந்தோஷப்படுறத விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அதிகமாக இருக்காங்க இப்போ. ஸோ தட் பிகம்ஸ் நியூஸ். எது நியூஸை கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும். அவங்க சந்தோஷப்படுவாங்க. நீதி நாளைக்கு 150 வயசு வாழ்வேன் சரத்குமார் சொன்னார், எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து 4000 வருஷம் வாழ்ந்திருக்கார். ஸோ அதனால் உள்ளத்தால் இன்று பார்த்தா இன்று புரட்சித் தலைவர் இல்லை, மக்கள் தலைவர் இல்லைன்னா கூட இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் வாழ்க்கை. நீ நடந்து சென்ற பாதையில் அடுத்தவர் வந்து பின்னாடி பயணிக்கிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ ஐ வில் லிவ் ஃபார் எவர்ன்றதை உருவாக்க வேண்டியதுதான் நம் கடமை. அந்த கடமை இங்கே எல்லாரும் செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் தான் சொல்லிட்டேன், நான் வீட்டை சொன்னேன், உதயகுமார்ட்ட சொன்னேன், பெரியவர் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களா, யாரை சொல்கிறாங்கன்னு கேட்டேன் நான். அதனால் இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன். இளமையாக இருப்பவர்கள், உள்ளத்தால் இளமையாக இருப்பவர் தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும், மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும். ஆனால் என்னை பொறுத்த உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம். சுவர் இருந்தால் தான் சித்திரம். இன்றைக்கி வந்து ஆல்கஹால், ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான். அதனால் எது அளவுக்கு மீறினால் அமிர்தம் விஷம் என்ற ஒரே ஒரு பழமொழி மட்டும்தான் என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. உன்னே ஒன்று தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசை உடச்சிட்டார், அடிக்கி போயிட்டார், இருந்தால் சொல்லியிருப்பேன். அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா, 3 நாள் வந்து தொடர்ந்து முருங்கைக்காய் கொண்டாந்தாங்க, முருங்கைக்காய் இருக்கும், கீரை கொண்டாந்தாங்க, சாம்பார் வச்சு கொடுத்தாங்க. ஆனால் ஒன்றுமே செட் ஆகலைன்னாரு. அவர் என்ன சீன் செட் ஆகலைன்னு சொன்னார்னு நினைக்கிறேன், இல்லையா? முருங்கைக்காய்க்குள்ள வீரியம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, பட் என்ன சொன்னான்னு எனக்கு புரியல. உதயகுமார் கேட்டால் நீங்கள் அவரே கேளுங்கன்னாரு. நான் எனக்கு இந்த மாதிரிலாம் சொன்ன பாசு சார் சொன்ன மாதிரி எதையும் நேரடியாக கேட்டுருவேன் நான். இப்போ அவர் பின்னாடி கேட்டேன்னு நினச்சிக்கூடாது. நான் பாக்யராஜ் சார் ஃபோன் பண்ணி, என்ன சார் பிரச்சனை, இந்த முருங்கைக்காய் கீரை சாப்பிட்றாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, சீன் சரியாக வரலையா, என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா, என்ன சரியாக வரல, சாப்பிட்டனால வரலையா, இல்லாட்டி சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா, இதை வந்து மக்கள் தெளிவுபடுத்திடுங்க. ஏன்னா இது வந்து பெரிய சர்ச்சைக்குரிய டிபேட் ஆகி தி வேர்ல்ட் நேஷன் வாண்ட்ஸ் டு நோ.
அப்படின்வாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டரை கொடுத்துருக்காரு அவர் இன்றைக்கி. அதனால் யாரும் முருங்கைக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்லது தான். உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது. உடனே அது வந்து மாமிசம் சாப்பிடான்னு சரத்குமார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க, அதுவும் கிடையாது. எல்லாம் சொல்லி நான் ஒரு பத்திரிக்கையாளர், அதனால் சொல்கிறேன். ஏதாச்சும் ஒன்று சொன்னால் தான் கருத்தாயிரும். ஆனால் நல்ல ஒரு விழா, குடும்ப விழா, சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க விழா. நிச்சயமாக கனிஷ்கா பற்றி சொல்லணும். டெடிக்கேட்டட் கை, இஸ் வெரி டெடிக்கேட்டட் கை. இது வந்து அப்பா வந்து இயக்குனர், அங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நாங்களாம் வந்துட்டோன்றதுக்கு அது இங்கே இருக்கிறதுக்காக நான் சொல்லலை. ஐ சீன் ஹிம் எவ்ரி டைம் தட் இஸ் தேர் இன் தி செட். டெடிக்கேட்டடாக உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாருன்னா, நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்பார். புளிக்கு பிறந்தது பூனை ஆகாது. அதனால் நிச்சயமாக டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை யூ ஹேஸ் டு ஒன்லி நர்ச்சர் த டேலண்ட். நர்ச்சர்ன்னு சொல்லும் போது அவர் கதை எல்லாரும் சொல்லிட்டாங்க, கதையை கேட்கணும். நீங்கள் வந்து மற்றவர்கள், உங்களை பின்னாடி இருந்து இயக்குபவர்கள், தயாரிப்பவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நீங்கள் கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும். ப்ளஸ் அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் உரிமையாளர்கள்லாம் சிறப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அதனால் நம்ம சம்பளத்தை வந்து முதல் படத்தை நடித்தோன்னே 50,000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நடிச்சுட்டு ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து 2 கோடி சம்பளம் கேட்குறது இஸ் நாட் ரைட். கொடுக்குறவங்களும் அது கொடுக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு நான் அந்த இதில் சொல்லுவேன். பிகாஸ் தட் இஸ் நாட், அது வந்து அதுதான் அளவுகோல் கிடையாது. தட் இஸ் நாட் தி என்ன சொல்ல, அதுதான் வந்து இலக்குன்னு சொல்ல முடியாது. அந்த படம் எதுக்காக ஓடிச்சுன்னு பார்க்கணும். சரத்குமார் வந்து நாட்டாமை ஹிட் ஆகிடுச்சு, சமுதிரம் ஹிட் ஆச்சு, சூரியவம்சம் ஹிட் ஆச்சுன்னா சரத்குமாருக்காக மட்டுமே ஹிட் ஆச்சுனோ, இட் இஸ் பிஹைண்ட் இருக்க இயக்குனர், அவர் கதை, அப்புறம் அது வந்து த வே இட் வாஸ் நரேட்டட், கேமராமேன், எவ்ரிபடிஸ் டீம் ஒர்க் அது. அதனால் நம்ம வந்து பேலன்ஸ்டாக எல்லாரும் இந்த கலை உலகம் சிறப்பாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வந்து திங்கிங்கில் எதை எப்படி பண்ணணும், ஒரு குழு அமைச்சு எவ்ரிபடி ஷுட் மேக் மணி. அதுதானே பிரதானம். எக்கனாமிக்கலி ஷுட் ஹேவ் க்ரோத். இந்த எக்கனாமிக் க்ரோத் எப்போ வரும்னா நாம் சிந்தித்து பட்ஜெட் பண்ணி அதுக்குள்ளே படம் பண்ணால் தான் திரையரங்குக்கு மக்களும் வருவார்கள். அதை பார்க்கணும். சத்யா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. சத்யா போயிட்டாரா? மேலே மேடைக்கு வந்துட்டாங்க, கீழேருந்து மேலே பற்றி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு. அதனால் சத்யாவோட மியூசிக் பற்றி சொல்லணும்னு தேவை கிடையாது. இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இன் ஃபியூச்சர் இயர்ஸ் டு கம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நான் வந்து ஒரு 12 மணிக்கு ஒரு மீட்டிங் போகிறனால நான் வந்து உங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய காலம் வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில். அதனால் ஐ தேங்க் ரவிக்குமார், விக்ரமன், இந்த என்டையர் டீம் ஃபார் ஈவன் ஹேவிங் தாட் ஆஃப் மீ. சரத் சாரை போய் கேட்கலான்னு நினச்சது எனக்கு பெரிய பெருமை தான். ஏன்னா நம்பிக்கை மேலே வச்சுருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கை இந்த திரைப்படத்திற்கு வீண் போகாது. இட் வில் பி ஒன் அமாங் த ஹிட் லிஸ்ட் அண்ட் இட் வில் பி அ ஹிட். நல்லபடியாக திரைப்படத்தில் வந்து நேரடியாக போய் சென்று நீங்கள் பார்க்க வேண்டும் கேட்டுக்கொண்டு, அடிக்கடி ரவிக்குமாருக்கும் எனக்கும் சண்டை வரதை பற்றி டிபேட் நடக்கும். அதுக்கு ரவிக்குமார் அவர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு, என்னை வந்து வாழ்த்தி பேசிய அனைவருக்கும், என்னை பற்றி வாஸ் சார் சொன்னாங்க, சிவா சொன்னாங்க, ஜெயம் ரவி சொன்னாங்க, சொன்ன அனைவருக்கும் என் நன்றியை சொல்லி, அனைவருக்கும் பிறருக்கு உதவியாக இருந்து உபத்திரவம் இல்லாமல் உதவியாக இருப்பது தான் மனித வாழ்க்கை. நாம் இருக்கின்ற சில காலத்தில் நல்லது செய்து விடைபெறுவோம். ஜாதி மத மொழிபேதமற்ற ஒரு சிறந்த சமுதாயத்துறை பாடுபட்டு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. 150 வருஷம் வாழப்போகிற சரத்குமார் சாரோட நானும் கடைசி வரைக்கும் நின்று போராடணும், சண்டை போடணும், நட்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது இந்த மியூசிக் டைரக்டர்லேருந்து, நம்ம ஆர்ட் டைரக்டர்லேருந்து, மேக்கப் அண்ட் கோதண்டம்லேருந்து, காஸ்டியூமர் மூர்த்தியிலேருந்து எல்லாரையுமே பேச வைக்கணும்னு தான் ஆசை. டைரக்டரே பேச வேணான்னு சொன்னது. மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும், குறிப்பாக இந்த பெரியவர்களுக்கு நடுவில் தன்னுடைய எண்ணத்தால் மகா பெரியவராக உயர்ந்து நிற்கும் KS ரவிக்குமார் அவர்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. மதர்ஸ் டேங்கிறது நேற்று தானே, இன்றைக்கி என்ன அதுக்கு பிலேட்டட் சொல்லலையா அப்படின்னு தோணலாம். மதர்ஸ் டேக்கு வந்து அப்படி பிலேட்டட்லாம் கிடையாது, டெய்லி சொல்லலாம். ஏன்னா இந்த மேடையில் நான் நிறைய பேரை வந்து தாயாக தான் பார்க்குறேன். முதல்ல இந்த படமே வந்து இந்த ஹிட் லிஸ்ட் வந்து ஒரு தாயின் கனவு. தன்னுடைய மகனுக்கு தந்தையாக மட்டும் இல்லாமல் தாயாகவும், தாய்க்கு தாயாகவும் விளங்கும் திரு விக்ரமன் அவர்களையும் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி தன்னுடைய குருநாதருக்கு செய்யும் நன்றி கடனாக இந்த படத்தை தயாரித்திருக்கிற KS ரவிக்குமாரை நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன்.
தாய்ப்பாலுங்கிறது தாய் குழந்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த குழந்தை வளர்ந்து ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையும் போது அந்த தாய்க்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் ஒரு தாய்ப்பால் மாதிரி தான். அப்படி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிற விஜய் கனிஷ்காவையும் நான் ஒரு தாய் மாதிரி தான் பார்க்குறேன். இந்த மேடையோட நாயகன் திரு சி சத்யா, அவரை வந்து நல்ல மியூசிக் டைரக்டர்ன்றது மீறி ஒரு நல்ல மனசுக்காரரை நான் அவரை பார்ப்பேன். எப்போவுமே மியூசிக் மேலே ஒரு பெரிய தபஸ் மாதிரி பண்ணுற ஒரு நல்ல ஒரு இசையமைப்பாளர். இந்த படம் வந்து நிறைய பணத்தோடு செய்கிறத விட நிறைய நல்ல மனசோடு செய்கிறதுனால சத்யாவோட இசை வந்து இதுக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பாட்டை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ரொம்ப ட்ரெண்டியாக இருக்குது சார், என்னுடைய படம் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் லேட்டாக தான் கை தட்டுவாங்க. அது என் படம் எப்போவுமே கொஞ்சம் லேட்டாக தான் பிக்கப் ஆகும். ஆமாம், டீன்ஸு. ஒரு சுப்ரீம் ஸ்டார் இந்த படத்தில் வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டாராக இருக்கிறது. சப்போர்ட்டிவ் ஸ்டார்னால் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஹீரோ கூடவே வர்றது அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஹீரோவை ஸ்டாராக உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சுப்ரீம் ஸ்டாரு நான் ஒரு தாயாக தான் பார்க்குறேன். அப்படி மிகுந்த தாய்மை நிறைந்த இந்த மேடை இது. அதனால தான் ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி ஆரம்பித்தேன். அப்பாவுடைய விக்ரமனுடைய ஃபிலிம் கேரியரில் ஃபிலிம் லிஸ்ட்டில் அத்தனையும் ஹிட்ஸு. ஆனால் பையனுடைய முதல் படமே ஹிட் லிஸ்ட்டு. அந்த படத்தோட பேர் அமையிறது கூட ஒரு நல்ல விஷயந்தான். புதிய பாதை மாதிரி ஒரு படம் முதல் படத்தோட பேர் அப்படி அமையிறதும், அதே மாதிரி நான் ட்ரெய்லர் டீசர் சாங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு இளம் அஜித்தை பார்க்குற மாதிரி, ஒரு விஜய் தேவர் கொண்டாவை பார்க்குற மாதிரி, அடுத்த படத்துக்கே 10 கோடி ரூபாய் சம்பளம் கொண்டா அப்படின்னு கேட்குற மாதிரி. இப்போ சமீபத்தில் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கனிஷ்கா என்ன பண்ணலான்னா, இப்போ சமீபத்தில் கவின் கிட்ட ஏங்க நீங்கள் 7-8 கோடிலாம் சம்பளம் கேட்குறீங்களாமேன்னு பத்திரிக்காரர் கேட்கும்போது அவர் கொஞ்சம் தடுமாறினார் பதில் சொல்கிறதுக்கு. நீங்கள் இப்போவே பதிலை ரெடி பண்ணி வச்சுக்கலாம், என்ன பதில் சொல்லலான்னு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2-3 படம் கழிச்சு KS ரவிக்குமார் சார் வந்து விக்ரமன்ட்ட சொல்லுவார், நல்ல வேளைங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால நம்ம படத்துக்கு 10 கோடி ரூபாய் கேட்குறாரு, மற்றவங்க எல்லாம் 15 கோடி ரூபாய் கேட்குறாரு அப்படிங்கிற அளவுக்கு. 9 மணிக்கு வர வேண்டியனா 9:42க்கு வந்ததுக்கு காரணம் வந்து டிராஃபிக்கு, மெட்ரோ, அந்த மாதிரி நிறைய காரணம். பட் அடுத்த படத்தில் விஜய் கனிஷ்காவோட படத்துக்கு நான் வரும்போது விஜய் கனிஷ்காவுடைய ஃபேன்ஸே ஒரு காரணமாக இருக்கணும். உள்ள வரவிடாமல் தடுக்கிற அளவுக்கு பயங்கர நிஜமாக இப்போதைக்கு நமக்கு தேவை. அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த மாதிரியான வாழ்த்துக்கள் தான் ஒரு பெரிய சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். அந்த டீசரில் வந்து ரூல் 1 ரூல் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஐ விஷ் விஜய் கனிஷ்கா to rule the stardom. Thank you. இயக்குநர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டு. அதை நம்ம சில நேரத்தில் எமோஷனாக பேசும்போது மறந்துடுவோம். அப்புறம் தனி ஒருத்தனா ஒன்றுமே பண்ண முடியாது. ஜெயம் ரவி கூட தனி ஒருவன்னு ஒரு படம் எடுக்கலாமே தவிர தனியாக எடுக்க முடியாது. நான் கூட ஒத்த செருப்புன்னு ஒரு படம் எடுக்கலாமே தவிர ஒத்தையாக ஒருத்தனா பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு டீம் வேணும். இசையா பாடலா அப்படிலாம் பிரிக்க முடியாது. ஒரு பெரிய டீம் சேர்ந்தாதான் ஒரு படத்தோட வெற்றி அடையும். அப்படிப்பட்ட இந்த குழுவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி. ஏன்னா நான் ஏன் வரேன்னா, லிஸ்ட்டு வந்து எங்கிட்ட தான் சொல்கிறாங்க, சார் அடுத்தது நான் போகணும் நீங்கள் போகணுன்ற, அதுக்காக வந்தேன். அப்புறம் அந்த பத்திரிகைகளெல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள், மீடியா இவங்களாம் தான் வந்து ஊர் உலகத்துக்கு போய் எல்லாத்தையுமே சொல்ல போகிறீங்க. ஸோ அதில் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் சொன்ன மாதிரி உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. எங்களை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெரி ஹாப்பி. அண்ட் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் டைரக்டர்ஸாக இருக்கிறாங்களா, அதனால கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. யூ என்ன. ஸோ நான் கொஞ்சம் அப்படியே பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை ஜீவா வந்து காப்பாற்றிட்டாரு. அதுக்கு தான் இந்த பக்கம் பவ்யம்லாம் கிடையாது, பயந்து தான் இப்படி வந்து உட்காந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி ஒரு பயம் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எல்லா டைரக்டர்ஸ் கூட உட்காரும் போது. ஏன்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர்ஸ். அண்டு பல ஸ்கூல் பிரின்சிபல் ஒரே ஸ்கூலில் வந்து இருந்த மாதிரி இருந்தது. அது எல்லாமே விக்ரமன் சாருக்காகவும் KS ரவிக்குமார் சாருக்கும் காமிச்ச அந்த அன்பு தான். ரொம்ப ரொம்ப கஷ்டம், இந்த அன்பை சினிமாவில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
இதுக்கு யார் கிரேட்டுன்னு என்னால் இன்னும் முடிவு பண்ண முடியல. விக்ரமன் சார் வந்து கேஎஸ் ரவிக்குமார் சாரை நம்பி அவர் பையனை அவர்கிட்ட ஒப்படைச்சது அது கிரேட்டா, இல்லை கேஎஸ் ரவிக்குமார் சார் என் குருவுக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணது அவர் கிரேட்டானே புரியல எனக்கு. ஸோ 2 பேருமே இந்தியன் சினிமாவில் லெஜெண்ட்ஸ். அவங்க நம்ம தமிழ் சினிமா அப்படிலாம் சொல்லவே கூடாது. இந்தியன் சினிமாவில் வந்து 2 பேர் லெஜெண்ட்ஸ் அவங்க. அந்த மாதிரி அவங்களுடைய பேரை காப்பாற்றுற ஒரு பொறுப்பு வந்து நம்ம விஜய் கனிஷ்காவுக்கு இருக்குது. அவர் கண்டிப்பாக இந்தியன் சினிமாவில் ஒரு நல்ல பேர் எடுத்து வருவாருன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோ. அவரோட படத்தில் வந்து விக்ட்ரின்னு ஆரம்பித்தார். படத்தில் நான் தான், வேறு யாரும் இல்லை. ஜெயம் ரவின்னு பேர் வந்தது ஜெயம் படத்தில் தான். அதுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வராருன்னா ஹிட் லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக பெருமையாக இருக்குது சொல்லும் போது. அதனால் நம்ம ஹீரோவை வந்து என்னோட ஒரு ஹிட் ஃபில்ம் டைலாக்லேருந்து டைலாக் வச்சு வரவேற்கணும்னு நினைக்கிறேன். கோமாளி படத்துலேருந்து, வா மச்சான் வா மச்சான் வா மச்சான், இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு மச்சான், வா மச்சான் வா மச்சான். நான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ கேஎஸ் ரவிக்குமார் சார், கமல் சார், எல்லா லெஜெண்ட்ஸும் என்னை வந்து அன்பாக வரவேற்றாங்க. இன்றைக்கி என்னால் உங்களை வரவேற்க முடியும்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மகிழ்ச்சி எனக்கு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி இவ்வளோ பேர் உங்களை வரவேற்கும் போது கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த சந்தோஷம் உங்களுக்கு லைஃப் லாங் இண்டஸ்ட்ரியில் ஹிட்டோட சேர்ந்து இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் டைரக்டர் சத்யா சார், சாங் சூப்பராக இருந்தது சார், அமேசிங், ஆசம், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் 2 ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருக்கேன், 2 ஹீரோ படத்தில் வந்து நடித்து கேட்டிருக்கேன், 2 டைரக்டர் வந்து ஒரு படத்தில் பண்ணி இப்போ தான் நான் முதல் தடவை கேட்குறேன். ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். சூரிய கார்த்திக்னு வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கும். சூரிய கார்த்திக்னு வச்சு அப்படி வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டா ஒரு நல்லாயிருக்கும். சுபா மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நட்பை விட்டுறாதீங்க. இன்னும் நிறையா இந்த மாதிரி வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான் கண்டிப்பாக. அண்டு இந்த படம் வந்து ஆல்ரெடி ஹிட் டாக்குன்னு எல்லா பெரிய டைரக்டர்ஸும் சொல்லிட்டாங்க. இது இனிமேல் உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்த உடனே நமக்கு தெரியும் ஒரு ஹிட் மெட்டீரியல் என்னன்னு. ஹிட் லிஸ்ட்டை ஹிட் ஆக்க வேண்டிய பொறுப்பு உங்களது. நன்றி, வணக்கம், தேங்க்ஸ். அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இருக்கிற எல்லா கான்டென்ட் நீயே பேசி முடிச்சிட்டேன் மாமா. எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி என்னை ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணது விக்ரமன் சார் தான். பெரும்புள்ளின்னு ஒரு படத்தில் நான் வந்து டெபியூ ஆகிருப்பேன். ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டாக நான் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ரவிக்குமார் சாரோட டைரெக்ஷனில் தான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதில் சரத்குமார் சாரோட முதுகில் வந்து யானை ஓடுவேன் சார். ஸோ கிருஷ்ணர் வேஷத்தில் இருப்பேன். ஸோ அதில் நீங்கள் போய் அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சின்ன தங்கங்கிற ஆமாம் சார், ஃபுல் நாஸ்டாலஜி ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன் இது. ஸோ ஃப்ரம் புது வசந்தம்லேருந்து இன்ன வரைக்கும் லைக் இதே மாதிரி விஜய் கனிஷ்கா இதே மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் போது கூட இதே லைக் உள்ளங்கள் தான் வந்தாங்க டு என்னை வாழ்த்துறதுக்கு. ஸோ டுடே அவங்க வாழ்த்தி என்னால் ஓரளவுக்கு நல்ல படங்கள்லாம் பண்ண முடிஞ்சது. ஸோ ஐம் ஷுர் இந்த வாழ்த்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக இருக்கும். அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் குட் பாணியிலே இன்னும் நிறைய புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுங்க. அண்ட் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணி இன்னும் லைக் நான் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஃபிலிம்ஸ் பண்ணியிருப்பேன். அதில் 70% நியூ டைரக்டர்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நியூ டைரக்டர்ஸோடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்போஷர் வரும், ஒரு புது இது வரும். அதே மாதிரி இந்த மாதிரி டைரக்டர்ஸோடு பண்ணும்போது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ சொல்லவே வேணாம், யூ ஹேவ் அ பியூட்டிஃபுல் டீம் அண்ட் த டைட்டில் லுக்ஸ் அமேசிங். ஸோ ஹிட் லிஸ்ட்டுங்கிற ஒரு படம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி கனிஷ்கா ஹேஸ் அ வெரி ப்ராமிசிங் ஃபேஸ். ஸோ
இன்னும் நிறைய ஜானர்ஸ் ட்ரை பண்ணணும், இன்னும் நிறைய புதுமையான படங்கள் பண்ணணும். அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின் இல்லையா சார்? ஹீரோயின் இல்லையா? தப்பிச்சிட்டார்ல, இல்லாட்டி ஏதாவது ஒன்று என்னன்னு சார் நீங்கள் அது அப்புறம் சார் திரும்ப அப்டேட் சொல்லுவார் அதை பற்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் நிச்சயமாக சௌத்ரி சார் இங்கே இருந்திருந்தாருன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அண்ட் நிச்சயமாக அவர் மூலமாக நாங்கள் வந்து என்னோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ விக்ரமன் சார், தேங்க்யூ கேஎஸ் ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் கனிஷ்கா, விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் டு ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் அவுட் ஹியர் ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ கிவ் ஹிம். ஸோ இன்னும் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இதே மாதிரி அவனுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். And Kanishka, please be with people who are looking for your success. So நிச்சயமா அந்த ஆரா உங்களுக்கு தெரியும். So be with writers, directors, cinematographers so that you have form a beautiful community. So wishing you all success and directorsக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். Thank you so much sir. And ப்ரொடக்ஷனுக்கும் கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ப்ரொடக்ஷனுக்கும் என்னோட ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு 100 crore கிளப்பாக ஆகணும் அப்படிங்கிறத என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. சாரி, ரவின்னு பேர் இருந்தாலே கொஞ்சம் குறுக்கில் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. நான் வந்து ஆரம்பிக்கும் போதே சரத்குமார் சார் பற்றி சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அது கடைசியில் நான் மறந்துட்டேன். ஆனால் எங்கள் பழுவேட்டரையர் அவரை வந்து நாங்கள் எப்படி மறக்க முடியும்? இப்போல்லாம் எப்படி இருக்குன்னா, சினிமாவில் சரத் சார் ஒரு படத்தில் நடித்தா அந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு, நல்ல படம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சார் உங்களுடைய சப்போர்ட் கிரேட் சார். நீங்கள் பல பேருக்கு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க சார். உங்கள் நல்ல மனசுக்கும் உங்களுடைய திறமைக்கும் என்றைக்குமே நீங்கள் சுப்ரீம் ஸ்டாராகவே இருப்பீங்க சார். தேங்க்ஸ். இந்த தடவை வந்து மறந்து போய் நான் வரல. 4455 வண்டி ப்ரெஸ் மீடியான்னு போட்டிருக்கிற வண்டி வந்து குறுக்கில் நிற்குதான். அதனால் மற்ற வண்டிகள் உங்கள் வண்டி தானா? ஒன்றா வந்தீங்களா? இல்லை, நீங்கள் சாவி கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க. நீங்கள் போகணுமா? சாவி வாங்கிக்கப்பா. உங்கள் டிரைவர் இருப்பாங்கல்ல, பாவி ஏப்பா மீடி கலாய்க்கிறாங்கப்பா. அதான் இந்த பாரு, இந்த சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் வேஷம் போட்டு நான் எடுத்தேன். சின்ன தங்கம் வந்து செல்ல தங்கம் சாங்கில் இன்றைக்கி என்னன்னா நம்மளே கலாய்க்கிறாங்க. அந்த 4455 வண்டி வந்து மீடியான்னு போட்டிருக்கோமா? போயிட்டாங்களா? பிளாக் கலர். ஓகே. இப்போ வந்து இவரை கேட்டார்ல ஜீவா, ஹீரோயின்ஸ் இல்லையான்ட்டு. ஹீரோயின்ஸு 3 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 3 பேர் யார் யாருன்னு சொல்லு. ஸ்ருதி வெங்கட், சுருதி வெங்கட், ஸ்மிருதி வெங்கட். நான் வந்து செக்கில் கையெழுத்து போடுறதோட சரி, நான் வந்து இந்த பேரெல்லாம் கேட்டுக்க மாட்டேன் எப்பவுமே. ஸ்மிருதி வெங்கட், ஐஸ்வர்யா தத்தா, அபி நட்சத்திரா. 3 பேர். அப்போ சித்தாரா எங்கள் பழைய ஹீரோயின் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இந்த 3 பேர் வந்து இன்றைக்கி வரலன்றதுனால அவங்கள சொல்லாமல் இல்லை. அவங்க 3 பேருடைய கேரக்டர்ஸ் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ். உண்மையாகவே வந்து ஸ்மிருதி வெங்கட் நேற்று ஆஃபீஸுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஸ்ஸெல்லாம் பேசினாங்க. பட் அவங்க சொல்லிட்டு போனாங்க இன்றைக்கி அவங்களுக்கு வேறு எங்கேயோ தள்ளி ஷூட்டிங் இருக்குனால வர முடியாதுன்ட்டு. அப்புறம் மற்ற ஐஸ்வர்யா தத்தாவுக்கு வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான். இவங்களெல்லாம் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா பிடிவாதமாக இருந்து இவங்க தான் வேணும்னு சொல்கிறது வந்து டைரக்டர்ஸ் தான். ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் பண்ணுறேன், ரவிக்குமார் சார் படத்தில் என்ன பண்ணுறேன், விக்ரமன் சாரோட சன்னு என்ன டெஃபினட்டாக அந்த ஹீரோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணதுக்கு அவங்களுக்கு நன்றி. வேறு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஊடக நண்பர்கள் மற்றும் ஹிட்லிஸ்ட் படக்குழுவினுடைய என்டையர் ஃபேமிலிக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். முதல்ல ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் நம்முடைய கேஎஸ் ரவிக்குமார் சாரினுடைய பேனர் வந்து மிகப்பெரிய வெற்றி படங்களோட தான் தொடங்கினவங்க. நான் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியாது. அவரோட நான் வந்து தெனாலி படம் அவருடைய ப்ரொடக்ஷனில் திரு கமல் சார் நடிப்பில் அந்த படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸை 2000 வருஷத்துலேயே, அதாவது 24 வருஷம் முன்னாடியே நாங்கள் ஞாபகம் இருக்கா சார்? தெனாலி படம் எவ்வளோ பெரிய வெற்றி படம் கொடுத்தீங்க நீங்கள். அதில் ஆரம்பித்த ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் இன்றைக்கி ஹிட்லிஸ்ட் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது ஒரு படைப்பு, இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்போட ஒரு படைப்பு உருவாக்கியிருக்காரு. ஆர்கே செல்லுலாய்ட்ஸ் அடுத்த படமான கூகுள் குட்டப்பாவும் பெரிய வெற்றி தான்.
அந்த வெற்றி பட வரிசையில் ஆர்கே செல்லுலாய்ட்ஸ்க்கு இந்த படமாக வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும். ஏன்னா அவர் பண்ணுற அந்த ஒரு குரு தட்சணை, அதாவது திரு விக்ரமன் சாருக்கு அவர் பண்ணுற அந்த ஒரு அன்பு, அந்த காணிக்கை விஜய் கனிஷ்காவை அறிமுகப்படுத்துறது தான். அது வந்து மிகப்பெரிய ஒரு இதுவாக பார்க்குறேன். நான் இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் இருந்தேன். அது பிறகு படத்தை வந்து ஒரு ஸ்க்ரீனிங்கில் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ரொம்ப விஜய் கனிஷ்கா ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். நான் படம் பார்த்துட்டேன், நீங்கள் ட்ரெய்லர் தான் பார்த்தீங்க, நான் படமே பார்த்தேன். விஜய் ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயும் சரி, நடிப்புலேயும் சரி, எமோஷன்லேயும் சரி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வருங்காலம் காத்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் பேரில் வந்து எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, அந்த 2 டைரக்டரும் அவங்க சூர்யாவும் சரி கார்த்தியும் சரி எவ்வளோ பெரிய ஒரு சுமையை வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இவ்வளோ ஒர்க்கு ஒரு முதல் படத்தில் ஒரு ஹீரோ கொடுக்கணுமா அப்படின்னு முதல்ல நினச்சேன். ஆனால் அதை கம்ப்ளீட்டாக உங்கள் ஷோல்டரில் தாங்கி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கீங்க. அவங்க 2 டைரக்டர்ஸும் சேர்ந்து என்ன நம்பிக்கை உங்கள் பேரில் வச்சாங்களோ அந்த நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. அந்த படம் வந்து கண்டிப்பாக அதுக்கு நான் கண்டிப்பாக விக்ரம் சாருக்கு நன்றி சொல்லணும். விக்ரம் சார் அருமையாக உங்கள் பையனை வளர்த்துருக்கீங்க, பக்காவாக ட்ரைனிங் பண்ணி பிரமாதமாக அவருக்கு எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்து நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அதனால தான் அவர் இவ்வளோ அருமையாக அந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது. அவ்வளோ ஈஸி இல்லை சார். ஏன்னா முதல் படத்தில் கொஞ்சம் ஜாலியாக படம் பண்ணியிருக்கலாம், ரொம்ப கஷ்டப்படாமல் ரொமான்டிக்கான ஒரு விஷயம்லாம் பண்ணி அவர் எஸ்கேப் ஆகிருக்கலாம். உங்களை மாதிரி அற்புதமான ரொமான்டிக் படங்களை கூட நீங்கள் அவர் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஆனால் முதல் படத்துலேயே பக்கா மாஸ் ஆக்ஷனாக நிறைய ஆக்ஷன் விஷயங்கள், அவர் ஓடி 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 வாங்கியிருக்கிற அடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அடி. அவங்க அம்மாவை பார்த்து பயந்துருப்பாங்க, என் பையனை ஏங்க இவ்வளோ அடி வாங்க வச்சிங்க அப்படின்னு. முதல் படத்தில் அவ்வளோ அடி, அவ்வளோ ஓட்டம், அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ், அவ்வளோ எமோஷன் எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையாக இட்லிஸ் படம் அமைஞ்சிருக்கு. அது ஒரு பிரமாதமான படைப்பாக வந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் திரு சரத்குமார் சார் தான். சரத்குமார் சார், ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. யூ கிவன் சச் அ கிரேட் சப்போர்ட் டு த ஃபிலிம். இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் வந்து இந்த படத்தை பெரிய லெவலில் எலிவேட் ஆகிருக்கு. கெத்தாவே படம் ஃபுல்லாக இருந்து விஜய் கனிஷ்காவுக்கு ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு நல்ல ஒரு கேரக்டரில் அவரை எலிவேட் பண்ணி அவரை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுத்த உழைப்புக்கு வந்து என்னுடைய நன்றி. ஏன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஹீரோவை வளர்க்கணும். ஒரு பெரிய ஹீரோவும் ஜாம்பவான்கள், அதாவது சரத்குமார் சார் மாதிரி ஒரு லெஜெண்ட் வந்து இன்னொரு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வளர்க்குறதா நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பார்த்துருக்கோம். விஜயகாந்த் சாரை பற்றி சொன்ன மாதிரி அதே மாதிரி இன்றைக்கி சரத்குமார் சாரும் இந்த ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணது மிகப்பெரிய விஷயம். அடுத்ததாக தமிழ் சினிமாவுக்கு தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரல அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முணுமுணுப்பு பார்த்தா இல்லைங்க. அரண்மனை 4 ஆடியன்ஸ் எல்லாம் திருப்பி கொண்டு வந்துடுச்சு. அதுக்கு வந்து எல்லா ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் நன்றி. அதுக்கு பிறகு இந்த வாரம் வெளியான ஸ்டார் அப்படின்ற படம் மிகப்பெரிய லெவலில் வரவேற்பை பெற்றிருக்கு. அப்போது ஆடியன்ஸை பொறுத்தவரையும் தொடர்ந்து இப்போது 2 வாரங்களாக மிகப்பெரிய லெவலில் கூட்டமாக வந்து தமிழ் சினிமா ஆதரிச்சிட்டு இருக்காங்க. நான் டெஃபினட்டாக சொல்லுவேன், தமிழ் சினிமா இஸ் பேக் வித் த பேங்க். மிகப்பெரிய லெவலில் மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் எல்லோருமே திரையரங்கு வந்து தமிழ் சினிமாவை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பான ஒரு காலகட்டத்தில் ஹிட் லிஸ்ட்டும் வரப்போகுது. அது ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக நம்முடைய மிகப்பெரிய இயக்குனர், நம்முடைய எல்லாருக்கும் பிடிச்ச அவருக்கு நடக்கணும், அந்த ஆர்கே செல்லுலாய்ட்ஸ்க்கு நடக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் மட்டுமில்லை, மிகச்சிறந்த மனிதர். அவர் வந்து வெற்றி அடையும் போது அடுத்தடுத்த இதுலேயே தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு, அடுத்தடுத்த படம் தான் பண்ண போகிறாரு. அதனால் அவருடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். விஜய் கனிஷ்காவுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக ஒரு மிகப்பெரிய தொடக்கமாக அமையணும். பி வாசு சார் ரொம்ப அருமையாக சொன்னார், ப்ரொடியூசர்ஸை காக்க வைக்காமல் உடனே கோடிகளில் சம்பளம் கேட்காம அடுத்தடுத்து நல்ல படங்களை நீங்கள் செலக்ட் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். அண்ட் இந்த என்டையர் படக்குழுவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். சத்யா, பிரமாதமான மியூசிக், பிரமாதமான பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்கீங்க. சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி. எடிட்டரை நான் வந்து வந்த உடனே பாராட்டினேன். அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கொண்டு வரன்றதுக்கு சில படங்கள் உதாரணம். அதில் வந்து சமீபத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டார் படத்தை சொல்லலாம். அந்த மாதிரி இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுவே பெரிய ஓப்பனிங் கொண்டு வர நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எடிட்டருக்கும், மியூசிக் டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படம் ஹிட் லிஸ்ட் ஒரு பெரிய வெற்றி படமாக வெகு விரைவில் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கலக்கணும். விஜய் கனிஷ்கா என்ற ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு அடுத்த கட்டமாக ஒரு நல்ல ஹீரோவாக அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் சினிமா வரலாற்றின் தலை சிறந்த இயக்குநர்களில் ஒருவரான ரவிக்குமார் அவர்களும், அதேபோல் ஒரு தலை சிறந்த இயக்குனரான விக்ரமன் அவருடைய மகனும் இணைகின்ற ஒரு படம். ரவிக்குமார் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த சிஷியன்கிறது இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கார். அவர் மிகச்சிறந்த குரு,
மிகச்சிறந்த நண்பர், மிகச்சிறந்த அப்பா, மிகச்சிறந்த கணவர், இப்படி எல்லா விதமாகவும் மிகச்சிறந்தவராக நான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அந்த கேரக்டருக்கும் நான் மிகப்பெரிய ரசிகன். ஒரு தயாரிப்பாளராகவும் இந்த படத்தில் அவர் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும். விக்ரமன் அவர்களுக்கு அவருடைய மகனால் அவருடைய புகழ் மேலும் கூட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. கனிஷ்கா வந்து நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து பார்த்துட்ருக்கோம். அவருக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பை மொத்த இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து வந்து இன்றைக்கி ஒரு திருவிழா போல் இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்த ஏவி ஆகட்டும், இதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்கு தரப்போகிற ப்ரொமோஷன் ஆகட்டும், எல்லாமே மொத்த இண்டஸ்ட்ரியும் அவங்க பின்னாடி நிற்கிதுன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. உங்களால் லாபம் அடைந்த தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், டெக்னீஷியன், ஆர்டிஸ்ட்னு இவ்வளோதான் லிஸ்ட்டே போட முடியாது. அந்த லிஸ்ட்டு ஹிட் லிஸ்ட்டை விட பெரிய லிஸ்ட்டு. அதனால் வந்து உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. மொத்த இண்டஸ்ட்ரியும் உங்களுக்காக வந்து இந்த படத்துக்காக உழைப்பதற்கும் இதுக்காக ஏதோ ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் கடமைப்பட்டிருக்கோம். இதையெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய நன்றி கடனை தவிர வேறு எந்த விதமான இதில் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இந்த தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் உங்களுடைய பங்களிப்பு, உங்கள் 2 பேருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நான் இந்த விஷுவல்ஸ் ட்ரெய்லர்லாம் ரொம்ப இம்பேக்டாக இருந்தது. மேடைக்கு சொல்கிற மாதிரியே இல்லவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்ததுனால இந்த புது இயக்குனர் 2 பேருமே நிச்சயமாக ரவிக்குமார் சாரோட பேரை காப்பாற்றுவாங்க, அவருக்கு இன்னும் பெருமை சேர்ப்பாங்கன்னு நிச்சயமாக நம்புகிறேன். அதே போல் சத்யா தமிழ் சினிமாவின் மிக குறிப்பிடத்தக்க ஒரு மியூசிக் டைரக்டர், அவ்வளோ டேலண்ட் அவர். இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்கை, ஒரு டர்னிங் பாயிண்ட்டை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். மொத்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் வந்து இந்த படத்தில் வந்து விளக்கமாக வந்து இன்றைக்கி வந்து விஜய் சார்னு எடுத்திங்கன்னா, சூர்யா சார்னு எடுத்திங்கன்னா, அவன் கேரியர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா கேப்டனோட ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கனிஷ்கா நாளைக்கு எவ்வளோ வாழ்க்கையில் சாதித்தாலும் அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார்னால ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பெருமை அது வந்து அது நாங்கள் எல்லாருமே கேப்டன் ஸ்கூல். அதனால் அந்த மனசு அப்படியே அவருக்கும் வந்திருக்கு. இன்றைக்கும் அவ்வளோ கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுக்குறதாகட்டும், உதவி பண்ணுறதாகட்டும், சோசியல் சர்வீஸ் ஆகட்டும், கேப்டனுக்கு அப்புறம் இன்றைக்கி இந்த இண்டஸ்ட்ரியில் பெயர் விட்டு சொல்ல போனால் எங்கள் அன்புக்குரிய எங்களுடைய சரத் சார் நாங்கள் சொல்லுவோம். அவர் இந்த படத்தில் வந்து பண்ணி கொடுத்ததுன்றது வந்து அவர் வந்து அன்போடும் நன்றியோடும் எப்படி பண்ணியிருந்தாலும் சரி அந்த மனசுக்கு நன்றி. அதனால் கனிஷ்கா வந்து இன்னும் நிச்சயம் மிகப்பெரிய உயரத்தை தொட போகிறார். எங்கே தொட்டாலும் அதனுடைய அஸ்திவாரம் சரத்குமாராக இருப்பேன் ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து எனக்கு 2 வேண்டுகோள் இந்த நான் சொல்கிறேன். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஒரே ஒரு விஷயம், இந்த தமிழ் சினிமாவில் ரவிக்குமார் சாரும் விக்ரமன் சாரும் கொடுத்த பங்களிப்பு இன்றியமையாதுன்ற மைண்டில் வச்சுட்டு அவங்க சைட்லேருந்து விக்ரமன் சாரோட வாரிசு ஒன்றும் தயாரிப்பாளர் ரவிக்குமார் சார் வரும்போது அது உங்கள் வீட்டு படமாக உங்களையே தயாரிப்பாளர்களாக நினச்சி உங்கள் வீட்டு பிள்ளை நடிக்கிறதா நினச்சி இந்த படத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது உங்களுடைய வெண்போடு நான் கேட்டுக்கிறேன். 2வதாக மிக முக்கியமான விஷயம், தமிழ் சினிமா தேட்டரில் கூட்டம் இல்லை தேட்டருக்கு ஆள் இல்லைன்னு இன்னும் பெரிய கோஷம் எழுப்பிக்கிட்டே இருக்கிறோம் நாம் இன்னும். ஆனால் தமிழ் சினிமா தேட்டரை எல்லாம் திருவிழா கூட்டமாக்குனது, திருவிழா தேராக்குனது, தேட்டரை எல்லாம் தேராக்குனது இந்த 2 டைரக்டர்களும். இவர்களுடைய படம் வருது. தமிழ் நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பாக என்னுடைய பாதமணிந்த வேண்டுகோள், உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளை தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கான். அந்த ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஷோ கொடுக்கணும், எப்படி ஓட்டணும், எப்படி நடத்தி கொடுக்கணும், எப்படி ஷேர் கொடுக்கணுன்றதை தயவுசெய்து உங்கள் வீட்டு படமாக இந்த படத்தை இங்கே ஆதரிக்க வேண்டும் என்று அனைத்து திரையரங்கு உரிமையாளர்களையும் மொத்த தமிழ் சினிமாவின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.